ஹே! ஹை காய்ஸ் அண்ட் ஹேப்பி நியூ இயர் டூ ஆல். லைக் 2026 வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்குள்ள 6 தேதியும் ஆயிருச்சு. எப்படியும் இந்த வருஷமும் ஜெட்டு வேகத்துல போயிரும். ஸோ, இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லாருக்கும். ஜாலியா இருங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நான் ஒரு டாபிக்க பத்தி பேசப் போறேன். இந்த டாபிக்க பத்தி பேசணும்னு ரொம்ப நாளா நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா. லிட்டரலி துடிச்சுக்கிட்டு இருந்தேன். போடணும் அத பத்தி போடணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்ப அதுக்கான டைம் கிடைச்சிருச்சு. சரி போடலாம்ன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்ஸ். ஸ்கேம்ஸ்ன்னோன இப்போ ஒரு குட்டி பையன் ஸ்கேம் பண்ணி மாட்டிக்கிட்டான்ல. அவன பிடிச்சு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. நான் வந்து அவன பத்தி பேசப் போறதில்ல. இல்ல இவங்க இப்படி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்க பாருங்க இந்த ப்ரூஃப் என்ட்ட இருக்கு. திஸ் வீடியோ இஸ் நாட் கோயிங் அது மாரி இல்ல. ஓகே. நான் பேசப் போறது ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ ஸ்பீக் அபௌட் சம் காமன் திங். அபௌட் தி ஸ்கேம்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சில விஷயம் பேசப் போறேன். அண்ட் ஒன் மோர் திங் இந்த வீடியோ மேபி ரொம்ப பெருசா போலாம். ஏன்னா, நான் வந்து ஸ்ட்ரக்சரா எடிட் பண்ணி, அ பி-ரோல்ஸ் போட்டு, எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் 10 நிமிஷத்துல முடிக்கிற ஆள் இல்ல. என் மைண்ட்ல உள்ள எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட பேசப் போறேன். ஸோ, இட் மேபி 1 ஹவர் கூட இருக்கலாம். ஸோ, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இஃப் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஷேர் இட் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் வீடியோக்குள்ள போவோம். பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஆக்சுவலா இது சும்மா எனக்கு ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர். நம்ம பாட்டு வளரக்கூடாது. ஸோ, ஞாபகத்துல இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். தட்ஸ் இட். இந்த வீடியோ வந்து நான் ஒரு 3 செக்ஷனா வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் காமனா நடக்கிற ஸ்கேம்ஸ் அண்ட் இந்த ஸ்கேமர்ஸ்கள் மத்தியில லெஜிட் பீப்பிள் எப்படி ஃபில்டர் அவுட் பண்றது விச் ஐ அம் யூசிங் பெர்சனலி சில விஷயங்கள் அண்ட் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த 1 ஹவர் இழுத்துட்டு போறதுக்கான காரணம் இதுதான். இதுக்குள்ள நான் நெறைய விஷயங்கள் பேச வைப்பேன். பட் இது டக்குன்னு முடிஞ்சிரும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் காமன் ஸ்கேம்ல இருந்தே ஆரம்பம். இந்த வீடியோல நான் பேசப் போற சில ஸ்கேம்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சத மட்டும் தான் நான் பேசப் போறேன். எனக்கு இத தாண்டி நெறைய ஸ்கேம்ஸ் தெரியும். பட் நான் அத பத்தி பேசப் போறதில்ல. அது ஏன்னு இது முடிக்கும்போது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெட்டிங் ஆப்ஸ். இந்த பெட்டிங் ஆப்ஸ பத்தி உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பெட்டிங் ஆப்ஸா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா இந்த கேம் விளையாடுறது, இந்த நார்மலா இந்த குழந்தைங்க விளையாடுற கேம் மாரி இருக்கும். மோஸ்ட்டா அந்த பெட்டிங் ஆப்ஸ் தான் பேர் ருக்மணி, கலைமணின்னு இந்த மாரி பேர் வச்சுட்டு, அந்த பேர பார்த்தாவே நம்ம அத காசு போட தோணாது. அந்த மாரி சில ஆப்ஸ்லாம் இருக்கும். அதுல தான் நெறைய பேர் காசையும் இழக்குறாங்க. எனிவே அது நம்ம ரியாலிட்டில பேசிப்போம். இந்த பெட்டிங் ஆப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேம். அடுத்து பைனரி ட்ரேடிங். இந்த பைனரி ட்ரேடிங், பாட்டு, சிக்னல் குரூப் நான் பைனரி ட்ரேடிங் வந்து ட்ரேடிங்குள்ளயே நான் சேர்க்கல. அதுவுமே ஒரு பெட்டிங் ஆப் தான். இந்த பாட்டு, சிக்னல் குரூப்பு, கோர்ஸு, இந்த ஃபண்ட் வந்து இது எல்லாத்தையும் நான் சொல்றேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங்குள்ள இருக்கிற காமனா ட்ரேடிங்ன்னு ஒரு பேர வச்சுட்டு அதுக்குள்ள ரகரகமா ஸ்கேம் பண்றதுக்கான செக்ஷன்ஸ் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் அவுட் பண்ற செக்ஷனுக்கு நம்ம வந்து இத கொண்டு போவேணாம். ஸோ நான் இங்கேயே சொல்லிர்றேன். பெட்டிங் ஆப்ஸ். இந்த பெட்டிங் ஆப்ஸ பத்தி உங்களுக்கு சொல்லணும்லாம் அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா, அதுக்கு ப்ராபபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. நான் 4 வருஷம் இந்த கோர்ஸ முடிச்சேன்னா, இல்ல பைத்தானோ, ஜாவாவோ கத்துக்கிட்டேன்னா, எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இவ்வளோ இருக்குன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ, அதுக்காக நீங்க படிப்பீங்க. இப்ப இந்த மாரி ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டி இருந்தா ஒரு விஷயத்த வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 99% லூஸ் பண்றாங்க. 1% தான் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. 95% லூஸ் அட்லீஸ்ட் 1% ஆவது அங்க ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு. இல்ல 5% ஆவது ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு. ஸோ, அந்த ப்ராபபிலிட்டி கம்மியா இருந்தாலும், பட் தேர் இஸ் 1% ஓகேவா? ஸோ, அதெல்லாம் பண்றாங்க. பட் இந்த மாரி பெட்டிங் ஆப்ஸ்க்கு வந்து தேர் இஸ் நோ ப்ராபபிலிட்டி. தேர் இஸ் 0 ப்ராபபிலிட்டி. அங்க நீங்க பணம் பார்ப்பீங்கன்றதுக்கான ஒரு ஷூரிட்டியே இல்ல. அங்க ப்ராபபிலிட்டியே இல்ல. அப்படி தெரிஞ்சும் அதுக்குள்ள போய் நீங்க நம்ம ஏன் காசு போடணும்? உங்களுக்கு புரியுதா? பெட்டிங் ஆப்க்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கா? இல்ல ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்ல கிரிக்கெட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் போடுவாய்ங்க. அது பேரு ஏதோ ஒண்ணு வரும். ரூ. 10 ரூ. 20 ரூ. 10 தானே, ரூ. 20 தானே அப்படின்னு வந்து போடுவாய்ங்க. இந்த பெட்டிங் ஆப்ஸ்ங்கிறது இட்ஸ் போதை. அடிக்ஷன். இப்ப போடுற ரூ. 10 10,00,000 ஆயி உங்கள தெருவுல வந்து நிக்க வைக்கும். ரூ. 10 நீங்க பார்க்கக்கூடாது. அது 10,00,000 மாறும். அதெல்லாம் மாறாது ப்ரோன்னா மாத்தும். அது ஒரு போதை, அது ஒரு அடிக்ஷன். அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாமே அது பெட்டிங் ஆப்ல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குதானே, கிரிக்கெட்டு நான் நாலேட்ஜ் வச்சு தான். பெட்டிங்னாவே அது ஸ்கேம் தான். அதுல வந்து நீங்க இப்ப என்னதான் அது ஜஸ்டிஃபை ட்ரை பண்ணாலும் பெட்டிங் ஸ்கேம் அது ஒரு சாக்கடை. உங்க சாக்கடையில பணத்த அள்ளி போடுற மாரி இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா பணத்த அள்ளி போட்டு சாக்கடையில போட்டு கிண்டி விளையாடுங்க. பட் பெட்டிங் ஆப் ஸ்கேம். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அவ்வளதான். பைனரி ட்ரேடிங் ஆல்சோ a ஸ்கேம். அதுவுமே ஒரு பெட்டிங் ஆப் தான். நீங்க போய் ChatGPTயோ இல்ல Googleல கூட அடிச்சு பாருங்க. அவனே ஸ்கேம்ன்னு சொல்லுவான். அந்த பைனரி ட்ரேடிங் பண்றதுல பைனரி ட்ரேடிங் தாண்டி அந்த பைனரி ட்ரேடிங் நீங்க யூஸ் பண்ணுவீங்கல்ல ஆப்ஸ் அந்த புரோக்கர் அதுல முக்காவாசி பய ஸ்கேம் தான். நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இந்த பைனரி ட்ரேடிங்கிறது எனக்கு அந்த ஆப்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இவன இங்கிட்டு கொண்டு போங்க. இது இந்த வீடியோக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் அவன. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப பைனரி ட்ரேடிங் வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்ப நான் அதுதான் ரியல் ட்ரேடிங்ன்னே இந்த புதுசா ட்ரேடிங்குள்ள வரவங்க நெனச்சுட்டு, அது கூட போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காச போட்டு இழந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பயனும் இல்ல. இப்ப நான் ட்ரேடிங் வியூல இருக்கேன். ஓகேவா? ட்ரேடிங் வியூல ஒரு கரன்சி பேர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்.
ஓகேவா? இது வந்து யுஎஸ்டி கேட்ன்ற ஒரு கரன்சி. நான் வந்து ஃபாரெக்ஸும் ட்ரேட் பண்ணுவேன், ஃபியூச்சர்ஸும் ட்ரேட் பண்ணுவேன். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இந்த ஃபியூச்சர்ஸ் லைக் இல்ல யுஎஸ் 100 இல்ல எஸ்பிஎக்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, 5 நாள் தான் வாரத்துல ஓடுவாய்ங்க. மீதி 2 நாள் லீவு. சாட்டர்டே, சண்டே ஆனா மார்க்கெட்டுக்கு லீவு. திரும்பி மார்க்கெட் வந்து மண்டே தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஆனா இந்த பைனரி ட்ரேடிங்கோட புரோக்கர்ல நீங்க எடுத்து பாருங்க, சாட்டர்டேவும் அவன் மார்க்கெட்ட ரன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு தனி கவர்ன்மெண்ட்ட ரன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் கடவுள் புண்ணியத்துல ட்ரேடிங்குள்ள வரும்போதே நான் உண்மையான ட்ரேடிங் எதுன்னு அத படிச்சு அதுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டேன். பட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இத காமிச்சான். காமிச்சு, "இங்க பாரு. இது ஒரு ட்ரேடிங்டா. இது பேரு பைனரி ட்ரேடிங். இதுல சம்பாதிக்கலாம்ன்னு." எனக்கு எனக்கு அது தெரியல அத பத்தி. அப்பதான் ஃபர்ஸ்ட் காமிக்கும்போது தெரிஞ்சது. அன்னைக்கு சாட்டர்டே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு. அவன் ஒரு திருட்டு தாயிலி. நான் அவன்ட்டயும் சொல்லிட்டேன். திருட்டு தாயிலி. அவனுக்கு அப்ப அவன் ரியலைஸ் ஆகல. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் அவனுக்கே புரிஞ்சிருச்சு. ஓகேவா? லிட்டரலி அவன் என்ன பண்ணுவான்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இடத்துல ஒரு 50 மினிட் கேண்டில் இல்ல 1 மினிட் நான் ஒரு நல்ல ஜூம்ல போய் காட்டுறேன் இருங்க. ஓகே. இது வந்து ஒரு 1 மினிட் கேண்டில். ஓகேவா? இங்க பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த 1 மினிட் கேண்டில்க்குள்ள இந்த 1 மினிட் கேண்டில் வந்து 1 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது குளோஸ் ஆகும். இது குளோஸ் ஆகுறப்ப அது புல்லிஷ் ஆகுமா, பியரிஷ் ஆகுமான்னு நமக்கே தெரியாது. இவனுக்கும் தெரியாது. இல்ல எவனுக்குமே தெரியாது. ஏன்னா, இதுக்குள்ள வந்து ரியல் டைமா காசு உள்ள போயிட்டு வெளிய வந்துகிட்டு இருக்கும். லியர் ரியலா மணி உள்ள போகும். பையர்ஸும், செல்லர்ஸும் உள்ள மணிய போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ, இந்த 1 மினிட் முடியும்போது இந்த கேண்டில் புல்லிஷ் ஆகுமா, பியரிஷ் ஆகுமான்னு நமக்கே தெரியாது. சோ, அப்படிதான் இது வொர்க் ஆகும். ஆனா, இந்த பைனரி ட்ரேடிங் எப்படின்னா, அந்த கேண்டில் வந்து இப்ப இந்த கேண்டில் புல்லிஷ் ஆகணுமா, பியரிஷ் ஆகுமான்னு அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த புரோக்கர் தான் மேனிபுலேட் பண்ணுவான். லிட்டரலி அவன் கேண்டில் ஸ்டிக்க வந்து பிரிண்ட் பண்ணுவான். உங்களுக்கு புரியுதா? தேர் இஸ் நோ ரியல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். சார்ட்ட வந்து அவன் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு யூனிவர்ஸா ஒரு மார்க்கெட் வந்து குளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது, சாட்டர்டே, சண்டே இவன் மட்டும் மார்க்கெட்ட ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, அப்பயே உங்களுக்கு தெரியும். அவனே அவனுக்குன்னு ஒரு சார்ட்ட கிரியேட் பண்ணி, அவனே கேண்டில் ஸ்டிக்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ப்ரோ பிரிண்ட் பண்ணட்டும். இப்ப அதனால என்ன ஆக போகுதுன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ஒரு ஒரு ரியல் ட்ரேடிங்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும். சில பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து அது ரிலேட்டடா ட்ரேட் பண்ணுவாங்க. ஆ எல்லாமே வேணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. சோ, இங்க உண்மையான பையர், செல்லர்ஸ் இருக்காங்க. நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றீங்க, ட்ரேட் எடுக்குறீங்க. அங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? ஏன்னா, அவன் தான் கேன்ல பிரிண்ட் பண்றான். இப்ப நீங்க ஒரு இடத்துல பை பார்க்குறீங்க. இப்ப நான் பை என்ட்ரி போடுறேன் அப்படின்னா, அத அந்த புரோக்கரு செல் ஆக்கவும் முடியும், பை ஆக்கவும் முடியும். அவனுக்கு மணிலாம் தேவையில்ல. ஜஸ்ட் அவன் கேண்டில வந்து பிரிண்ட் பண்றான். அவன் தான் அந்த கேண்டிலே மேனிபுலேட் பண்றான். அந்த கேண்டில பிரிண்ட் பண்ணலாம். அந்த கேண்டில் பை ஆவும், இல்ல செல் ஆவும் அவன் தான் டிசைட் பண்றான். இப்ப நீங்க பைக்கு ஒரு ரூ. 10 போட்டீங்கன்னா, அவன் நெனச்சா அடுத்த கேண்ட்ல பையா பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு லாபத்த குடுக்க முடியும். ஆனா, அவன் ஏன் குடுக்கணும்? அவன் சம்பாரிக்க தானே அவன் கடைய தொறந்து வச்சிருக்கான். அப்ப என்ன பண்ணுவான்? நீங்க பை போட்டீங்கன்னா, அவன் செல் கேண்டிலா போட்டு உங்கள லாஸ் பண்ண விட்டு அவன் சம்பாரிப்பான். திஸ் இஸ் ஹவ் த பைனரி ஃபக்கிங் ட்ரேடிங் வொர்க்ஸ். அது ஒரு சாக்கடை. அதுவும் ஒரு சாக்கடை. அதுல போய் விழாதீங்க. நீங்க ChatGPT போய் அடிச்சாலும் அவனே சொல்லுவான். அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் பெட்டிங் தான். கைண்ட் ஆஃப் பெட்டிங்ல பெட்டிங் தான். பைனரி ட்ரேடிங் இஸ் ஈக்குவல் டூ பெட்டிங். கண்ண மூடிட்டு எதுவுமே தெரியாம காச உள்ள போட்டு அந்த அந்த பார்த்தீங்கன்னா, பை செல்லுன்னு இருக்கும். பைய குடுத்துட்டு கடல எண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்ன்னு. அது ஒரு 1 மினிட்ல குளோஸ் ஆயிரும் மேல போயிட்டு. இட்ஸ் லைக் a பெட்டிங். போனா 100% போயிரும். வந்தா நெறைய வரும். அந்த மாரி. ஏன்னா நான் தான் சொல்ட்டேன்ல. நீ பை போட்டீன்னா, அவன் செல் கேண்ட்ல போட்டு உன்னைய லாஸ் பண்ணுவான். அவனுக்கு அது கேப்பபிள் இருக்கு. பட் இங்க உன்னால முடியாது. இந்த கேண்டில் பை ஆகுமா, செல் ஆகுமான்னு இவனுக்கே தெரியாது. அது உள்ள போடுற பையர்ஸ், செல்லர்ஸ் அடிச்சுட்டு உருண்டுட்டு கடைசியா அவன் கன்க்ளூஷன் வந்து இந்த கேண்டில் எப்படி முடியும்னு யாருக்குமே தெரியாது. சோ இப்படி இருக்கிறதுல தான் இதுதான் ரியல் ட்ரேடிங். இதுக்கு மேல நான் இத பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவுதான். நான் இன்னொன்னு இத பத்தி நான் பேசிருவேன். இப்ப இங்க நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இது ஒரு 3, 4வது டைம் ரெக்கார்ட் பண்றேன். ரூ. 10 தானே போடுறேன். ரூ. 10 இது நெறைய பேர் சொல்லுவாங்க. பெட்டிங் ரூ. 10 ரூ. 20 கிடைச்சா ஏதாவது லேஸ் வாங்கி தரலாம். அது ஒரு தப்பான விஷயத்த நீங்க ரூ. 10 வேணாலும் ஒரு வாட்டி பண்ணாலும் இட்ஸ் அடிக்ஷன் விச் லீட் யூ டூ சம்திங் பேடா நடக்கிறதுக்காக தான் அது கொண்டு போகும். ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 10 போடுறீங்க. இந்த பைனரி ட்ரேடிங்லாம் அப்படிதான் ஒர்க் ஆகும். இதுல இன்னும் கூட உங்களுக்கு கிளாரிஃபை வரும். நீங்க ஒரு ரூ. 10க்கு பை போடுறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவன் தான் கேண்டிலே கண்ட்ரோல் பண்றானே. சரி பையன் பாவம்ன்னு பைய போட்டு 20 ஆக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? 100 போடுவீங்க. அவன் என்ன பண்ணுவான்? 300 ஆக்குவான். அடுத்து 500 போடுவீங்க. 1000 ஆக்குவான். 1000 போடுவீங்க. 5000 ஆக்குவான். 5000 போட்டு நீங்க என்ன ஆயி குஷியாயி இன்னும் நெறைய காச உள்ள போடுவீங்க. என்ன பண்ணுவான்? மொத்தத்தையும் வலிச்சுட்டு போயிருவான். வலிச்சுட்டு போனோனே நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி நம்ம இத ரெக்கவர் பண்ணுவோம்னு அதுக்கு ஒரு காச போடுவீங்க. அதுவும் போயிரும். சரி இத ரெக்கவர் பண்ணோம்னா அடுத்த காசு போடுவீங்க. அதுவும் போயிரும். அடுத்து போடுவீங்க. அதுவும் போயிரும். கடைசியில ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து நிக்கும். இந்த பாயிண்ட்ல தான் நெறைய பேர் சூசைட் பண்ணுவாங்க. நீங்க நெறைய பேர பார்த்தீங்கன்னா தெரியும். பாவமா கஷ்டமா இருக்கும். அவங்க ஃபேமிலி கடைசி வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு, திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் வொர்க். ரூ. 10 தானே, ரூ. 20 தானே. அதுக்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் இருக்கு. பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. சரி ஓகேப்பா. இ
காமனா யோசிங்களேன். ஒரு வறுமையில இருக்கோம். ஏதோ எப்படியாச்சும் ஒரு ரூ. 100 ரூ. 200 காச பாத்துற முடியாதா? இல்ல ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, இல்ல ஏதோ நான் ரொம்ப வறுமையில இருக்கேன். ஏதாச்சு கடவுள் உதவி பண்ணிற மாட்டாரா? இவங்க சொல்றாங்களே, இந்த பையன் சொல்றானே, இந்த குட்டி பையன். ஏதோ எப்படியாவது சம்பாரிச்ச முடியாதான்னு ஒரு வறுமையில நெறைய பேர் இத பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லாத்தையும் குறை சொல்ல விரும்பல. பாவம் அவங்க அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சா பாவம் அவங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. சரிப்பா நீ போட்டா வின் பண்ணலாம்னு ப்ராபபிலிட்டி இருக்குன்னா, சரி நீங்க அப்பா இருந்தாலும் உங்க வறுமைக்கு நீங்க பண்றீங்கங்கலாம். பட் இங்க ப்ராபபிலிட்டியே இல்ல. இட்ஸ் 0. நீங்க இந்த பெட்டிங் ஆப், இந்த பைனரி ட்ரேடிங்லாம் பண்ணீங்கன்னா, நீங்க நடுத்தெருவுக்கு தான் வருவீங்க. உங்க காசுலாம் அழிஞ்சு தான் போகும். ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எத்தன பேர் இழந்து செத்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அது தெரிஞ்சு நீங்க போய் எதுக்கு உங்க ரூ. 100 வேஸ்ட் பண்ணணும்ங்கிறேன். அவ்வளவுதான் சொல்ல வரேன். இந்த பைனரி ட்ரேடிங் இந்த இது பெட்டிங் இதெல்லாம் பெட்டிங் தான். பைனரி ட்ரேடிங் ட்ரேடிங்கே வராது. பைனரின்னு தான் சொல்லுவேன். ட்ரேடிங் அவமானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பெட்டிங் ஆப்ஸ்லலாம் பெட்டிங்ல சம்பாரிச்சு கோடீஸ்வரனா எவனாவது கொண்டு வாங்க பார்ப்போம். எவனுமே இருக்க மாட்டான். அது ஜஸ்ட் ஷோ ஆஃப்பா இருக்கும். இந்த கார் வாங்குனதுக்கு இந்த ஆப்ல கேம் விளையாண்டு தான் சம்பாரிச்சேன். இந்த வீடு கட்டுனதுக்கு இந்த ஆப்ல கேம் விளையாண்டு தான் சம்பாரிச்சேன்னு சும்மா சொல்லுவான். அந்த ஆப்ப ப்ரமோஷன் பண்ணி வேணா சம்பாரிச்சிருப்பான். அந்த ஆப்ல ஒருத்தனால சம்பாரிக்கவே முடியாது. அந்த ஆப் இஸ் டிசைன்ட் ஃபார் இந்த ஆப் ஓனர். அவன் சம்பாரிக்கிறதுக்கான கிரியேட் பண்ண ஆப் தான் அது. இனிஷியல் ஸ்டேஜ்ல வேணா 100, 200ன்னு தருவான். அது உன்னைய போதையாக்க. இனிஷியலா உன்னைய லான்ச் பண்ணா நீ பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிருவ. உனக்கு நல்ல காசு பணத்த காட்டி, உன்னைய நெறைய காசு போட வச்சு, மொத்தத்தையும் சுருட்டி உன்னைய அனுப்பி விட்டுருவான். அதுதான் அங்க நடக்கும். ஸோ அந்த பெட்டிங் கூதியர்கள நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேரையும் அவாய்ட் பண்ணுங்க. இங்க வருவோம். இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரேடிங்ன்ற ஒரு பேர வச்சுக்கிட்டு இதுக்குள்ள வந்து இருக்கிற வெரைட்டியான ஸ்கேம்ஸ்லாம் இந்த டாபிக்ல தான் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு பாட் ஸ்கேம். பாட் ஸ்கேம்னா என்ன? நாங்க ஒரு ட்ரேடிங் பாட் தருவோம். அது உங்களுக்கு பதிலா ட்ரேட் பண்ணி குடுக்கும். நீங்க உங்க பணத்த உள்ள போட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட் ஸ்கேம் பண்ணுவாய்ங்க. அது ஒரு மேட்டர். ஓகேவா? அடுத்து சிக்னல் குரூப். நீங்க டெலகிராம் குரூப்ல சேர்ந்தா போதும். நாங்க சிக்னல் குரூப்பும் அந்த சிக்னல்ல நீங்க ட்ரேட் எடுத்தா போதும். 100% அக்யூரசி. நெக்ஸ்ட் வீக் எலான் மஸ்கோட நெட் வொர்த்த முந்திர்லாங்குவாய்ங்க. அடுத்து சேல் பண்றது உங்களுக்கு தெரியும். ஃபண்ட் வந்து சம்திங் லைக் ரூ. 1000 குடுத்தா 2000 இதுல தான் நெறைய பேர் இழந்து செத்துருக்காங்க. ரூ. 1000 குடுத்தா 2000 தரேன். ரூ. 2000 குடுத்தா ரூ. 4000 தரேன். ரூ. 4000 ரூ. 8000 ஆயிருச்சு. இதுக்கு டாக்ஸ் கட்டுங்க அப்படின்ற மாரி ஸ்கேம். இது எல்லாம் வந்து ட்ரேடிங்குள்ள நடக்கிற சில ஸ்கேம்ஸ். ஓகேவா? இத பத்தி பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல. நான் ஓவராலா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப நான் அந்த காமன் ஸ்கேம பத்தி பேசிட்டேன். இப்ப எப்படி வந்து ஃபில்டர் அவுட் பண்றது? ஏங்க அப்ப எப்படிங்க இவனெல்லாம் கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இத நான் சொல்றேன். இது பெர்சனலா நான் யூஸ் பண்றது. இதுல எப்படி சொல்றது? இதுல ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். இதுக்கெல்லாம் முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 தாயிலயும் ஸ்கேம் தான். இவன வந்து கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இது பெட்டிங் ஆப்ஸ் இது 2மே. இதுவும் பெட்டிங் தான். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? ட்ரேடிங். ட்ரேடிங்னாவே ஸ்கேம் தானான்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங் இஸ் நாட் அ ஸ்கேம். இந்த ட்ரேடிங்ன்ற ஒரு பிசினஸ எடுத்து பண்றவெங்க தான், அதுல உள்ள சர்வீஸ தான் ஸ்கேமா நெறைய பேர் பண்ணுவாய்ங்க. ஓகேவா? அது அவிங்க மேல தான் மிஸ்டேக். அவிங்க ஸ்கேமர்ஸ். அவிங்க பண்ற ட்ரேடிங் ஸ்கேம் இல்ல. அது ஒண்ண மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் தப்பா உங்கள வந்து புரிய வச்சிறக் கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன். ட்ரேடிங் இஸ் நாட் அ ஸ்கேம். அந்த ட்ரேடிங்க பண்றவன், அந்த ட்ரேடிங் மத்தவங்களுக்கு சொல்லி தரேன், மத்தவங்களுக்கு அவன் சர்வீஸ புரொவைட் பண்றேன்னு தான் சில ஸ்கேம்ஸ் பண்ணுவான். அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஃபில்டர் பண்றது. நீங்க இந்த பாட் சிக்னல் குரூப் இந்த கோர்ஸ் ஃபண்ட்லாம் வந்து எப்படி நீங்க வாங்குவீங்க? இப்ப காமனா எங்க வாங்குறீங்கன்னா, Instagramம பார்த்து. Instagram இல்ல YouTube இல்ல TikTok, Facebook இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு ரீல போட்டுட்டு பின்னாடி ஒரு 4, 5 கம்ப்யூட்டர வச்சுக்கிட்டு, ஆ ஒரு ஆர்டர் ஒண்ணு டிபி அடிச்ச மாரி ஒண்ணு டிஸ்ப்ளேல ஓட விட்டு, இங்க சைடு ஹர்ஷத் மேத்தாவோ, இல்ல வந்து துல்கர் சல்மானோ வீடியோ ஓட விட்டு, ஒரு சேர போட்டுட்டு பேசுனா, மயங்கிர்றீங்க. இப்படி இந்த ஒரு ரீல பார்த்துட்டு 40, 50,000 நம்ம ஊர்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணி சேர்ந்து ஏமாந்துகிட்டு இருக்காய்ங்க. எது ஸ்கேமு? எவன் உண்மைன்ட்டு. இதுல நான் நெகட்டிவ் இருக்குனே. ஃபர்ஸ்ட் திங் இதெல்லாம் வச்சு பார்த்தாலுமே, இவன் உண்மையிலேயே ஸ்கேமர் தானா? இல்ல லெஜிட்டான்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா, 10 ஸ்கேமர் இருக்க இடத்துல 1 நல்லவன் இருக்கான். இல்ல 2 நல்லவன் இருக்கான். ஸோ, நம்ம மக்கள் என்ன பண்றாய்ங்க, ஏன்னா நான் அவன மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன். மக்கள் என்ன பண்றாய்ங்க, அந்த 8 ஸ்கேமருக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஃபாலோவர்ஸ ஏத்தி விடுறாய்ங்க. அந்த 2 நல்லவன் என்ன பண்றான், அப்ப ஈவன் தோ நல்லவன் இருந்தாலுமே, இந்த ஸ்கேமர்ஸ் பண்ற மாரி மார்க்கெட்டிங் பண்ணா தான் நமக்கும் ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்னு, அவனும் அவங்கள மாரியே மார்க்கெட்டிங் பண்றான். ஸோ, அப்படி பண்ணும்போது, இவிங்கள மாரியே அவன் பண்ணும்போது, அப்ப இவனும் ஸ்கேமரா இருப்பானான்னு அவன் மேலயும் ஒரு டவுட் வருது. ஸோ, அ அத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் சில விஷயம் பண்ணி நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுவேன். அத நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஒரு ரீல்ஸ பார்த்து எவன்ட்டயும் சேராதீங்க. அப்படி ரீல்ஸே பார்த்து உங்களுக்கு அவன புடிச்சாலும், மினிமம் ஒரு 3 மந்த்தாவது அவன ஃபாலோ பண்ணுங்க. மினிமம் 3 மந்த். இல்ல நான் நான் சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சுன்னா, இட்ஸ் யுவர் விஷ், யுவர் மனி, யூ கேன் கோ. பட் ஒரு மினிமம் ஒரு 3 மந்த்தாவது. என்ன ப்ரோ 3 மாசமா? அப்படின்னா, நீங்க போடுறது உங்க காசு. ஆக்சுவலா இப்ப காசு வந்து பின்னாடி தோட்டம் வச்சிருக்கீங்க. மரத்துலேருந்து முளைக்குதுன்னா, பிச்சு பிச்சு குடுத்து விளையாடலாம். ஜாலியா இருக்கும். முளைக்க முளைக்க பிச்சு குடுக்கலாம்.
நீங்க அந்த காச உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கீங்க. ஒரு ரூ. 1 சம்பாரிக்கிறது கஷ்டம். லிட்டரலி ரூ. 1 சம்பாரிக்கிறது கஷ்டம் தான் அந்த உலகத்துல. அப்படி சம்பாரிச்ச காச வந்து இன்னொருத்தர்ட்ட குடுக்குறீங்க. குடுத்து அவர்ட்டேருந்து ஒரு ஒரு வேல்யூ வந்து கத்துக்கலான்ட்டு போம்போது, வெயிட் பண்ணுங்களேன். இப்படி தாராளமா இருக்கு. இல்ல நான் வெயிட் பண்ண முடியாதுன்னா, தாராளமா நீங்க குடுத்து ஸ்கேம் ஆயி எவன் நல்லவன்னு கண்டுபிடிங்க. என்ன மாரி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாரி காசு சேர்த்து இந்த மாரி ட்ரேடிங்கோ ஏதாவது ஒண்ணு கத்து வாழ்க்கையில முன்னேறலாம்னு நெனைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். பொறுமையா வெயிட் பண்ணி அவன ட்ராக் பண்ணுங்க. அவன ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்ப நான் காமனா சொல்றேன். ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் சொன்னா அது ரொம்ப இழுக்கும். காமனா சொல்றேன். அவன் உண்மையிலேயே ட்ரேடிங் தான் பண்றானா? அவனுக்கு ட்ரேடிங் தெரியுமான்னு பாருங்க. ஆக்சுவலா இதுலயே 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு ட்ரேடிங் பண்றவன். ட்ரேடிங் பண்றவங்க ஆல்ரெடி ட்ரேடிங்ல இருந்து சில பேசிக் தெரிஞ்சுட்டு, அது மூலியமா கோர்ஸ் சேர போவாங்க. இன்னொருத்தவங்க 0 ஒண்ணுமே தெரியாம ஸ்ட்ரெய்ட்டா கோர்ஸ்ல சேர வருவாங்க. 2 பேருக்குமே காமனா நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஏன்னா 0ல இருக்கவங்களுக்கு நான் நான் பெட்டர் என்ன சொல்லுவேன்னா, ஜஸ்ட் ஒரு 1 மாசமாவது ட்ரேடிங்னா என்னன்னு சில பேசிக்க YouTube பார்த்து கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. எடுத்தோனே ஒண்ணுமே தெரியாம கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா, அவன் லிட்டரலி ஒரு சப்ளை டிமாண்ட் வரையறத சொல்லிக் குடுத்தா கூட உங்களுக்கு, "வாவ்! ஐய்யயோ! ஒரு பெரிய ஆள் போல" அப்படின்னு தான் தெரியும். அத நீங்க YouTube பார்த்தே கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சில பேசிக் கத்துக்கங்க. அதுதான் நான் வந்து சஜெஷன் பண்ணுவேன். இன்னொன்னு என்னன்னா, நீங்க போற ஒருத்தர்ட்ட ஜாயின் பண்ண போறீங்க தெரியுமா? அவர்ட்ட படிச்ச ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ட எப்படியாவது கண்டுபிடிச்சு ரீச் அவுட் பண்ணி அவங்கள்ட்ட பேசுங்க. இப்படி இவரு நல்லா சொல்லி தருவாரா? இவரு சொல்லிக் குடுக்குற மாடல வச்சு நீ ப்ராஃபிட்டபிளா இருக்கியா? இப்ப நீ பாட் வாங்குனீன்னா, இவரு பாட் ஒர்க் ஆகுதா? நல்லா இருக்கா? இந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் தராரா? ஏதாவது இஷ்யூனா வந்து சரி பண்ணி தராரா? சிக்னல் குரூப் தராங்களே, மாசம் மாசம் எவ்வளோ வந்து பெர்சன்டேஜ் எடுக்குறாய்ங்க? இவிங்க வின் ரேட் என்ன? இவிங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாய்ங்க? இவிங்க வந்து ஒழுங்கா தான் சிக்னல் தராய்ங்களா? இல்ல சிக்னல் குடுத்துட்டு எடிட் பண்றாய்ங்களா? இல்ல கோர்ஸ் வித்தா அந்த கோர்ஸ் ஒர்த்தா? இப்ப நான் ஒரு ட்ரேடர் என்ட்ட ஸ்கில் இருக்கு. நான் ஒரு இன்வெஸ்டர்ட்ட போய் அவர்ட்ட காசு வாங்கி நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். இப்ப அந்த மாரி நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, அவங்களோட ரெக்கார்ட் என்ன? அவன் வந்து எத்தன வருஷமா ப்ராஃபிட்டபிள் இருக்கான்? எத்தன எத்தன கிளையண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கான்? எவ்வளோ பேருக்கு கரெக்ட்டா ப்ராஃபிட்டபிள் குடுத்துருக்கான்? அவனோட ரியல் டைம் டேட்டா என்ன? என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஒரு 3 மாசம் பொறுமையா பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. அதான் நான் சொல்றேன். பெஸ்ட் இது நான் இங்க ஏதோ எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் தாண்டி பெஸ்ட் எதுன்னா, அவன்ட்ட ப்ரீவியஸா படிச்சவங்க கூட சேர்ந்து, அவன்ட்ட பேசி எப்படி என்ன சொல்லிக் குடுத்தாரா? இல்லையா? அப்படின்றத கண்டுபிடிங்க. ஒண்ணும் இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். நான் ஒரு டிஸ்கார்ட்ல இருக்கேன். அத நான் காட்ட விரும்பல. அந்த டிஸ்கார்ட்ல இருக்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கார்ட்ல இருக்க ஒரு பையன்ட்ட நான் பேசியிருக்கேன். அவன் என்ன சொன்னான், அந்த டிஸ்காலோட அட்மினோட கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கான். அவன் என்ன சொன்னான், "நான் 2 மாசம் தான் சம்பாரிச்சேன். அதுக்கப்புறம் நான் சம்பாரிக்கவே இல்ல. ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கே ஆகல." அந்த டிஸ்கால இருக்க அட்மினே பார்த்தீங்கன்னா, அவனே ஒழுங்கா சம்பாரிக்கல. தட்டி தடுமாறி பிரேக் ஈவன்ல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு என்ட்ட சொன்னான். ஆனா, அந்த அட்மின் என்ன பண்றான், இவன டாக் பண்ணி, "திஸ் இஸ் மை ஸ்டூடண்ட் ஹூ ஏர்ன்ட் 10K கிராண்ட் இன் ஜான்வரி" அப்படின்னு போட்டு புரமோஷன் பண்ணிட்டு இருக்கான். நான் போய் அவன்ட்ட கேட்டேன். "என்ன ப்ரோ உன்னைய பத்தி போட்டுக்கிட்டு இருக்காரு? என்ன ப்ரோ செய்றது?" அப்படிங்கான். நீங்க பார்க்கிறது எதுவுமே உண்மை இல்ல. ஜஸ்ட் பேசுங்க. போயி ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ட பேசி, "தம்பி நீ என்ன ஒர்க் ஆகுதா? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க." இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங்ல இருக்காங்கன்னா, கண்டிப்பா ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்பாரு. இல்ல அவரு ஓன் ஃபண்ட் போட்டு ட்ரேட் பண்றாங்கன்னா, லைவ் அக்கவுண்டான்னு பாருங்க. இல்ல அவரு பே அவுட் உண்மையிலேயே வித்ட்ரால் பண்றாரான்னு பாருங்க. வித்ட்ரால் பண்ற ப்ரூஃப காமிக்க சொல்லுங்க. ஏன்னா நீ காசு போடுற, நீ படிக்க போற. நீ உண்மையான ட்ரேடர்ன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ அக்கவுண்ட் பாஸ் பண்ணா சர்டிபிகேட் வச்சிருந்தா உண்மையான ட்ரேடரா? சர்டிபிகேட் வச்சிருந்தா உண்மையான ட்ரேடரா? இல்ல. ஒரு அக்கவுண்ட் பாஸ் பண்றனா என்ன ஆக போறதில்ல. ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் பாஸ் பண்ணனால ஒரு மயிரும் ஆக போறதில்ல. இப்ப நான் வந்து ஒரு நான் ரியாலிட்டியே பேசுறேன். ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து ஒரு 50K ஃபண்டட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். இது ஃபியூச்சர்ல பாஸ் பண்ண என்னோட ஃபர்ஸ்ட் ஃபண்டட் அக்கவுண்ட். இதான் நான் பாஸ் பண்ணேன். இந்த அக்கவுண்ட் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப இப்ப 50K பாஸ் பண்ணாலும் நான் பெரிய புல்த்தியா? இந்த அக்கவுண்ட் நான் 3 மாசத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணேன். இதுல இன்ன வர நான் பே அவுட் எடுக்கல. ஒரு பே அவுட் கூட இருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? அப்ப உங்கள பொறுத்தவர சர்டிபிகேட் வச்சிருந்தா பெரிய ஆளு. அப்படின்னு நீங்க நம்புறீங்க. நோ. இந்த சர்டிபிகேட்ட நீங்க எடிட் கூட பண்ணலாம். இதுல உங்க பேர் கூட போட்டுக்கலாம். சர்டிபிகேட்ட வச்சு ஒருத்தன ஜட்ஜ் பண்ணாதீங்க. சர்டிபிகேட் வச்சிருந்தான்னா, அவன டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ண சொல்லுங்க. டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி இது இருங்க நான் காட்டுறேன் இருங்க. டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அவன சர்டிபிகேட்ட காட்ட இந்த மாரி அவன் சர்டிபிகேட்ட காட்ட சொல்லுங்க. சர்டிபிகேட் இருந்தா அப்ப ஓகேவா? நெக்ஸ்ட் இது சர்டிபிகேட் இப்படி காட்ட சொல்லியாச்சு. இப்ப இப்படி இருக்கு. அப்ப நான் போய் கோர்ஸ் சேர்ந்துடலாமான்னு கேட்டா, நோ. ஒரு அக்கவுண்ட்ட பாஸ் பண்றனால அவன் பெரிய லட்சக்கணக்குல சம்பாரிக்கிறான்லாம் சொல்லிற முடியாது. இந்த அக்கவுண்ட்ட யார் வேணா பாஸ் பண்ணலாம். ஒரு குட்டி குழந்தைகிட்ட குடுங்க. கண்ண மூடிட்டு அது வந்து லக்குக்கு கூட பை, செல்ன்னு போட்டு எங்கிட்டாவது அக்கவுண்ட் அடிச்சா அக்கவுண்ட் கிளியர் பண்ணிடலாம். இந்த அக்கவுண்ட் பாஸ் பண்றத வச்சு மட்டும் நீங்க ஒருத்தன்ட்ட சேரக்கூடாது. அடுத்து அவன் பே அவுட் எடுக்கணும். கன்சிஸ்டன்ட்டா பே அவுட் எடுக்கணும். ஒரு பே அவுட் எடுத்துக்கிறான். இப்போ ஒரு சர்டிபிகேட் இருக்கு. ஒரு சர்டிபிகேட்ட காமிக்கிறான் ப்ரோ. அப்ப நான் சேரலாமான்னா, ஒரு பே அவுட் எடுக்கிறது யூ நீட் அ கன்சிஸ்டன்சி பே அவுட். நீங்க ஒருத்தன்ட்ட போய் சேர்றீங்கன்னா, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 மந்த்தாவது அவன் வந்து ஒரு ப்ராஃபிட்லயோ, லைவ் அக்கவுண்ட்டோ கன்சிஸ்டன்ட்டா பே அவுட் எடுத்து அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அதெல்லாம் பாருங்க. ஒரு ஒரு சர்டிபிகேட்ட வச்சு எவனையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. சர்டிபிகேட் நானும் தான் வச்சிருக்கேன். ரியாலிட்டிய நான் சொல்ட்டா ஒண்ணும் இல்ல. இன்னொரு விஷயம். அவன் காட்டுற அவன் காட்டுற ப்ராஃபிட்ஸ். அவன் ப்ராஃபிட் பண்ணானா அவன் ட்ரேடர். அப்படின்லாம் ஒரு மயிரும் இல்ல. இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க.
இப்ப நான் சர்டிபிகேட் வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லைவ் அக்கவுண்ட் ஓகேவா? இந்த லைவ் அக்கவுண்ட் இதுதான் அந்த லைவ் அக்கவுண்ட். இதுல நான் போன மாசம் பாருங்க $1100 வந்து புராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்ப இப்ப நான் வந்து புராஃபிட்டபிள் ட்ரேடரா? இப்படிதான் அவைங்க காமிக்கிறாய்ங்கங்க. இப்ப இந்த $1200 நான் லாஸ்ட் மந்த் பண்ணேன். ஐ 50K சர்டிபிகேட் ஜஸ்ட் ஜாயின் இன் மை கோர்ஸ் டூ கிளியர் ஃபண்டட் அக்கவுண்ட் நான் சொன்னா, நீங்க நம்புறீங்க. நெறைய பேர் நம்பி அப்படிதான் ஏமாந்து போறோம். இப்ப எனக்கு தான் தெரியும். இந்த ப்ராஃபிட் வந்து என்னோட பஃபர் வேல்யூ. ஐ மீன் இப்ப நான் ஒரு 50K ஃபண்டட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். இதுல என்ன ரூல்ஸ்ன்னா, இந்த 50Kல நான் 7% ப்ராஃபிட் பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பே அவுட் வந்து குடுப்பான். சோ, இத நான் பே அவுட்டா எடுக்க முடியாது. இது ரியல் மனி கூட இல்ல. இப்போதைக்கு இத நான் பே அவுட்லாம் எடுக்க முடியாது. ஜஸ்ட் இது என் அக்கவுண்ட்ல இருக்கும். எப்படி நம்பரா இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கும். பார்த்து வாவ் சூப்பர்ன்னு வேணா சொல்லிக்கலாம். அவ்வளதான். இப்ப எனக்கு தான் இந்த ரியாலிட்டி எல்லாம் தெரியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் அரவுண்ட் 1000 125 ப்ராஃபிட் பண்ணோம். கைஸ் ஆக்சுவலா இது ஜஸ்ட் 3 மந்த் ஐடி எம்ப்ளாயீஸ் சேலரி. சோ இஃப் யூ வாண்ட் டூ லேர்ன் திஸ் ஸ்கில் ஜஸ்ட் கமாண்ட் மோனி. சோ ஐ வில் செண்ட் அ பிடிஎஃப் இப்படிதான் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காய்ங்க. சோ சர்டிபிகேட்ட வச்சு மட்டும் நம்பாதீங்க. இன்னொன்னு சர்டிபிகேட் இப்ப நான் உங்களுக்கு காட்டினேன் ரியலா ஓகேவா? டேஷ்போர்ட் இல்லாம. இப்ப அவன் காட்டுற சர்டிபிகேட்டே உண்மையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்ல. நான் பண்ணியே காட்டுறேனே! எவனா இருந்தாலும் டேஷ்போர்ட போய் காட்ட சொல்லுங்க. டேஷ்போர்ட்ல அந்த சர்டிபிகேட்ட காட்ட சொல்லுங்க. அவன் ப்ரீவியஸா எத்தன அக்கவுண்ட் வச்சிருந்திருக்கான், எத்தன அக்கவுண்ட் கிளியர் பண்ணியிருக்கான், எவ்வளோ பே அவுட் போட்டுருக்கான். மினிமம் ஒரு 6 மந்த்தாவது கன்சிஸ்டன்ட்டா மார்க்கெட்ல பே அவுட் போட்டுருக்கானான்னு செக் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப வாங்க. இது இருக்கு. ஓகேவா? இந்த சர்டிபிகேட்ட நான் டவுன்லோட் பண்றேன். பண்ணிட்டு ஓகே. இப்ப இந்த சர்டிபிகேட் அப்லோட் ஆயிருச்சா? இப்ப வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப இந்த நேம்ல ஃபாரின் ட்ரேட்ஸ் குட்டி குஞ்சான் ஓகே. இப்ப அப்ளை. கொஞ்சம் ஸ்பெல்லிங் தப்பு. பரவால்ல. வெயிட் பண்ணணும் நம்ம. ஏன்னா அண்ணன்ட்ட ஒய்ஃபை இல்ல. ஸ்பைசி மயிர் மாறிட்டுருக்கு. அவனையும் ஸ்கேம் பண்றான். சரி ரைட். எல்லாமே ஸ்கேம் பண்றேன். எல்லாம் என்ன ஏமாத்துறீங்கன்ற மாரி தான் இருக்கு. குட்டி குஞ்சான் ஆகியவன் 62,000 பேவுட் போட்டுருக்கான். வாவ்! இப்ப இத நான் Instagramல போட்டா நீங்க கிராஸ் செக்கா பண்ணுவீங்க? சொல்லுங்க. இத பார்த்து தானே எல்லாம் நம்புறீங்க. இவ்வளவு ஒரு பேர மாத்தி நான் உங்கள ஏமாத்தலாம் பார்த்தீங்களா? அண்ட் நான் இப்ப காமிச்சேன். ப்ராஃபிட் காமிச்சேன். அது ரியல் அக்கவுண்ட் தான். லைவ் அக்கவுண்ட் தான். இருந்தாலுமே ஜஸ்ட் பஃபர் அமவுண்ட். நான் இன்னும் பே அவுட் போடல. நான் பே அவுட் போடலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அத பார்த்தோனே அந்த பணம் சம்பாரிக்கணுன்ற பசி உங்கள மறைச்சிடும். அத யூஸ் பண்ணி இவங்க சம்பாரிக்கிறாய்ங்க. சோ அதுதான் நான் சொல்றேன். சர்டிபிகேட்ட பார்த்து எவனையும் நீங்க வந்து நம்பாதீங்க. சர்டிபிகேட் போட்டானா அவன் பெரிய புல்தின்லாம் நம்பாதீங்க. பே அவுட் எடுத்து 6 மாசம் பே அவுட் எடுத்தத காமிடா. என்ன ப்ரூஃப்? பே அவுட் எடுத்தத காமி. பே அவுட் ப்ராசஸ் பண்ண ப்ரூஃப காட்டு. அது உன் ரைஸ்ல விழுந்ததுல அத காட்டு. ஏங்க நான் உன்ட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன். பின்ன நான் எப்படி உன்னைய நம்புவேன்? நீ இங்கேருந்து ஒரு கார வாடகைக்கு எடுத்து கார் மேல நின்னு பேசலாம். நான் நம்பலாமா? இல்ல ஒரு 3 கம்ப்யூட்டர் வச்சிருந்தா நான் உன்னைய நம்பணுமா? நீங்க ஈஸியா நம்புறீங்க. அப்படி நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் ஒண்ணு உங்களுக்கு வித்தியாசமா நீ உன்னோட ஸ்டேட்மெண்ட் எடு. நீ எந்த ஊரு? உன் ஜாதி என்ன? மதம் என்னன்னுலாம் நான் கேட்க சொல்லல. நான் ஒரு கோர்ஸ் சேர்றேன். என்ன ட்ரேடிங் கோர்ஸ் சேர்றேன். ட்ரேடிங் கோர்ஸ் நான் சேர்றேன்னா நான் உன்ன எப்படி நம்புறது? நீ ப்ராஃபிட்டபிளா இருக்கியா? நீ எனக்கு சொல்லி தருவியான்னு நம்பணும். நீ ப்ராஃபிட்டபிளா இருக்கியான்னு எப்படி எனக்கு தெரியும்? நீ பாஸ்ட் 6 மந்த்தா மார்க்கெட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க? எவ்வளோ பே அவுட்ஸ் எடுத்திருக்க? அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்தா தானே எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாம நீ நல்லா பேசுற, ஆளு பார்க்க அழகா இருக்க அப்படின்றதுக்காக உன்ட்ட நான் கோர்ஸ் சேர முடியுமா? தட்ஸ் மை பாயிண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து போய் சேருங்க. அடுத்து இது ஒரு மேட்ரு. நான் மீதியெல்லாம் சொல்லிட்டேன். இது 2 ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, செக் ட்ரேடிங் என்ட்ரீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கோர்ஸ் விக்கிறான்னா, ஜஸ்ட் அவன் எடுக்கிற என்ட்ரிய எங்கேயாவது போஸ்ட் பண்ணணும். லைக் எடுத்ததுக்கு அப்புறம் கூட போஸ்ட் பண்ணட்டுமே! அவன் ஆக்சுவலா ட்ரேட் பண்றான்னா நமக்கு தெரியணும். சும்மா ட்ரேடிங் சொல்லி தரேன். நீ கோர்ஸ் சேர்ந்து எல்லாம் பார்த்துக்கனான்னு நான் எதுக்கு என் 50,000 உன்ட்ட குடுத்து நீ ஸ்கேமரா, லெஜிட்டா நான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு புரியுதா? அவன் ட்ரேட் எடுக்குறான்னா, தினமும் எடுக்கிற ட்ரேட எங்கேயாவது போஸ்ட் பண்ணுவான். அத பாருங்க. பார்த்துட்டு அவன் உண்மையிலேயே அன்னைக்கு அங்க தான் ட்ரேட் எடுத்தானான்னு பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் வியர்டா இருக்கும். ட்ரேடிங்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இது புரியும். இல்லாதவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பாருங்க. ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல. உங்க மென்டர் ஒரு ட்ரேட் எடுத்திருக்காரு. ஆக்சுவலா லிட்டரலி வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காரு. அதாவது சும்மா அப்படி எடுத்த மாரி வந்து போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எடுத்த மாரி போட்டிருக்காரு. நீங்க என்ன பண்ணுங்க, அவரு இன்னைக்கு எடுத்த மாரி ஸ்டோரி போடுறாரு அப்படின்னா, ஜஸ்ட் கோ அண்ட் கிராஸ் செக். அவரு சொன்ன கேண்டில் ஸ்டிக் தான் இங்க இருக்கான்னு பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, Instagramல நெறைய பேரு லைவ் ட்ரேட் பண்றேன்ற பேர்ல பேக் டெஸ்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, பேக் டெஸ்ட்னா என்னன்னா, இந்த கேண்டில்ஸ் எல்லாம் ரீப்ளே பண்ணலாம். அதாவது இந்த கேண்டில்ஸ வந்து இங்க பாருங்க நான் என்ட்ட பிரீமியம் இல்ல. ஓகேவா? பிரீமியம் போடணும். இந்த கேண்டில வந்து நீங்க இப்படி தள்ளி ரீப்ளே பண்ணிட்டு, இத நீங்க படம் மாரி ப்ளே பண்ணலாம். அதாவது இந்த இடத்துக்கு போயிட்டு, அப்படியே இந்த இடத்துல ப்ளே பண்ணலாம். இவங்க என்ன பண்றாய்ங்க, லைவ் ட்ரேடிங்ன்னு பேர்ல மேல வந்து லைவ் ட்ரேட் பண்ற மாரி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிறாய்ங்க. கீழ என்ன பண்றாய்ங்க, இந்த மாரி ரீப்ளே வீடியோ ஒண்ணு ஓட வுட்டுட்டு, லைவ் ட்ரேட் பண்ற மாரி காமிச்சு உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காய்ங்க. நான் அத தான் சொல்றேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அவன் வந்து ஒண்ணு காமிப்பான். மேல மெட்டா ட்ரேடர்ல வந்து ஒரு ஆர்டர் ஓடிக்கிட்டு இருக்க மாரி காமிப்பான். அந்த ஆர்டர்ல ஒரு டேட் இருக்கும்.
அந்த டேட் கிட்ட போயிட்டு நீங்க அந்த பிரைஸ் ஆக்ஷன் தான் அங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது வேற கேண்டிலா இருக்கும். அவன் ஆர்டர் காமிக்கிறது ஒரு பி ரோல். ஒரு கால் வந்துருச்சு. சாரி. பி ரோல் மாரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பி ரோல்னா என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு கார பத்தி பேசுறேன்னா, மேல கார் வீடியோவோட விடுவாங்கல்ல. அது மாரி ட்ரேட் வீடியோவோட விட்டுக்கிட்டாங்க. ஐம் நாட் சேயிங் எவரிஒன் இஸ் ஸ்கேமர்ஸ். பட் மெஜாரிட்டியா நெறைய பேர் ஸ்கேம் பண்றாய்ங்க. அதான் நான் சொல்றேன். இப்ப அவன் அவன் தினமும் ட்ரேட் போஸ்ட் பண்றான்னா, அந்த 3 மாசத்துல பாருங்க அவன் எடுத்த ட்ரேடு கரெக்ட்டா தான் எடுத்திருக்கானா? நீங்க போய் அவன் அவன் டெக்னிக்கலா அவன் இப்படிதான் எடுத்தான்னு நான் சொல்லல. இந்த கேண்டில் ஸ்டிக் உண்மையான்னு பாருங்க. அவன் என்னைக்கோ எவனோ எடுத்த ட்ரேட இன்னைக்கு போட்டு எடுத்த மாரி காமிச்சு, நீங்க அத செக் பண்ணாம சூப்பரான ட்ரேடுன்னு நெனைப்பீங்க இப்டி. ஸோ ம். அடுத்து வேற என்ன இருக்கு? இதெல்லாம் நான் பண்ணுவேன் ஆக்சுவலா. இதெல்லாம் பண்ணி தான் நான் ஃபில்டர் பண்ணுவேன். அண்ட் ஆக்டிவ் எவ்வளோ இன்டராக்டிவா இருக்கான் ஆடியன்ஸோட. அது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கோர்ஸ வாங்கிட்டு ஒரு ஆக்டிவா அவன் எடுக்கிற ட்ரேட்ஸ போஸ்ட் பண்ணிட்டு, அ ஆப்வியஸா நீ இப்ப ஒரு கோர்ஸ் செல் பண்றான்னா, உன்னோட உன்னோட ரிசல்ட்ட காமிச்சு தான் ஆகணும். நீ ரிசல்ட்ட காமிச்சா ஜண்டா போட்டுருவான். ஏன்னா, நீ கோர்ஸே சேல் பண்ண முடியாது. ஏன்னா, ஒரு ரிசல்ட்ட பார்த்து தான் உனக்கு நாலேட்ஜ் இருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சு நாங்க வந்து உன் கோர்ஸ வாங்குவோம். ஸோ, அப்படின்றபோது ஆடியன்ஸோட இன்டராக்டிவா அவன் எடுக்கிற ட்ரேட்ஸ ஷேர் பண்ணிட்டு, இல்ல சர்டிபிகேட் ஏதாவது பாஸ் பண்ணா, சர்டிபிகேட்ட போஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன், சர்டிபிகேட்ட நம்ம நம்பக்கூடாதீங்கன்னா, அத அத மட்டுமே நம்பாதீங்கங்கிறேன். அதுல நம்ம பண்ணி காமிச்ச மாரி சில்மிஷங்களும் இருக்கு. ஜஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. இதெல்லாம் பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இது இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். இப்ப நீங்க வந்து இந்த பாட்லாம் வாங்குனீங்கன்னு தெரியுமா? இந்த பாட்டுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட்ன்னு ஒண்ணு தேவ. ஏன்னா, இந்த பாட்னா என்னன்னு நான் சொல்லிர்றேன். இந்த பாட்னா ஒண்ணும் இல்ல. இதுதான் அந்த பாட். இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு மனிதன். நான் வந்து இதுதான் நான். இப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து நான் காலேஜ் போறேன், இல்ல எனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்குன்றபோது என்னால உட்கார்ந்து ட்ரேட் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இருக்கிற நாலேட்ஜ் அதாவது இப்ப அந்த ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கத்து வச்சிருப்பேன் தெரியுமா? இந்த நாலேட்ஜ் இருக்குல்ல, இந்த நாலேட்ஜ அப்படியே இந்த பாட்டுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவேன். அதாவது இப்படி இந்த இது வந்தா இப்படி ட்ரேட் எடு, இப்படி இருந்தா இப்படி ட்ரேட் பண்ணுன்னு நான் 3 வருஷமா கத்துக்கிட்டத அந்த பாட்டுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இந்த பாட் என்னன்னா என்ன மாரி யோசிக்க ஆரம்பிச்சுரும். இப்ப என்ன பண்ணுவேன், நான் பாட்டு வேலைக்கு போனா இந்த பாட் வந்து எனக்கு பதிலா ட்ரேட் எடுக்கும். அதுதான் இந்த பாட்டோட கான்செப்ட். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் சப்போர்ட்ன்ற மாரி ஒரு மேட்டர் வேணும். ஏன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஒரு பாட்ட வந்து 2024ல வந்து ட்ரெயின் பண்ணி கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸ்மூத்தா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா 2025 வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் சினாரியோவே சேஞ்ச் ஆயிருச்சு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நெறைய வித்தியாசமா இருந்துச்சு. மேனுவலா நானே பார்த்தீங்கன்னா, என் ஸ்ட்ராட்டஜில வந்து சில டியூனிங் பண்ணணும். அதுக்கேத்த மாரி அடாப்ட் ஆகணும். நான் 2025ல ஃபாலோ பண்ண அதே பிளான இங்க ஃபாலோ பண்ண முடியாது. சில ரிஃபைன்மென்ட் தேவைப்படுது. ஸோ, பாட் வித்தா என்ன பண்ணுவான்? 2025 மார்க்கெட்க்கு ஏத்த மாரி பாட்ட ரெடி பண்ணிட்டு உங்கள்ட்ட வித்துட்டு அவன் கிளம்பி போயிருவான். இப்ப 2025 வரும்போது அந்த பாட் இங்க தடுமாறும். அப்ப நீங்க எல்லாத்தையும் லாஸ் பண்ணுவீங்க. அப்ப அவன்ட்ட போய் இப்படி லாஸ் ஆகுதுன்னு கேட்டா, அவன் சப்போர்ட் பண்றதுக்கு இந்த 24 ஹவர் சப்போர்ட் டீம்ன்றப்பாங்கல்ல, அவன் வந்து அந்த பாட்ட வாங்கி அத ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு தர்றதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணணும். மோஸ்ட்டா அப்படிலாம் யாரும் இங்க பண்ண மாட்டாங்க. பாட்ட விட்டு அவிங்க கிளம்பி போயிருவாய்ங்க. ஸோ, அதனால தான் இந்த பாட்டே நான் வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் விஷ் அண்ட் யுவர் மனி. நான் இதுல எதையுமே வந்து நான் வந்து என்னன்னா, சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன்னா, பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, இதுல எல்லாம் லெஜிட்டா இருக்கிற ஆட்கள் எனக்கு தெரியும். ஸோ, இது 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 பண்ணாவே அவங்க ஸ்கேமர்ஸ்ன்னு நான் சொல்லல. ஒருத்தன் பாட் விக்கிறான்னா அவன் ஸ்கேமர்ஸா? ஒருத்தன் சிக்னல் குரூப் விற்கான்னா அவன் ஸ்கேமர்ஸா? ஒருத்தன் கோர்ஸ் விட்டான்னா அவன் ஸ்கேமர்ஸான்னா? நோ. எல்லாமே ஸ்கேமர்ஸ்லாம் இல்ல. பட் மெஜாரிட்டியா நெறைய பேர் வந்து இங்க ஸ்கேம் பண்றாய்ங்க. தட்ஸ் மை பாயிண்ட். நான் இந்த சில ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நான் ஒருத்தன கண்டுபிடிப்பேன். பட் இதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே ஏன்னா மக்கள் மேலயும் தப்பு இருக்கு. ஏன்னா ஒருத்தன் லெஜிட்டா இருக்கான். நான் சில பேர் தமிழ்லயே லெஜிட்டா இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவன் லெஜிட்டா இருக்கானா? அவன் லெஜிட்டா இருந்து லெஜிட்டா வீடியோ போட்டா ஒரு பயலும் அவன கண்டுக்க மாட்றாய்ங்க. அவன் 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 வந்து மனம் வந்து நம்ப கத்துக்கிட்ட நாலேட்ஜ நம்ம கம்யூனிட்டிக்கு தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து குடுப்போம். அப்படின்னு வந்தான்னு எவனும் கண்டுக்க மாட்டீங்க. எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது 10 கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு, லைட்ட போட்டுக்கிட்டு, டே 1, டே 2, டே 3ன்னு எதையாவது வீடியோ போட்டு, ஐம் சேயிங் திஸ் அகைன் டே 1, டே 2ன்னு போறவங்க எல்லாமே ஸ்கேமர்ஸ் இல்ல. பட் நெறைய பேர் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. தட்ஸ் மை பாயிண்ட். அத ஃபில்டர் அவுட் பண்றது உங்க வேல தான். அத சொல்லி சில இத பார்க்கலாம். இல்லனாலும் முடியாது. ஏன்னா, இப்படி பண்றவனுக்கு தான் நீங்க நெறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. 60,000, 70,000, 1,00,000ன்னு அவன ஃபாலோ பண்றீங்க. ஓகேவா? லெஜிட்டா ஒருத்தன் இருக்கான்னா, அவன மதிக்கவே மாட்றீங்க. அவன் என்ன பண்றான்? வெறுத்து போயி இப் அ அவன் அவன் ஸ்கேம் பண்ண போறதில்ல. அவன் என்ன பண்ணான், ஒரு வேள இப்படி மார்க்கெட்டிங் பண்ணா தான் நம்பளையும் அவிங்க பாப்பாய்ங்க போலன்னு அவனும் மார்க்கெட்டிங் கிமிக் பண்ண ஆரம்பிச்சர்றான். இப்படி பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னா, ஸ்கேமர் பண்ற மாரி தான் இவனும் மார்க்கெட்டிங் பண்றான். இப்ப என்ன ஆயிருது, அவன பார்க்கையும் ஸ்கேமர் மாரி தெரியுது. எவன் ஸ்கேமரு, எவன் நல்லவனே தெரிய மாட்டேங்குது. ஸோ எனிவே இந்த ஃபில்டர்லாம் போட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் மனி அண்ட் யுவர் விஷ். நான் இத பண்ணுவேன். சில பேர ஃபில்டர் அவுட் பண்றதுக்கு. ஏன்னா, நான் சில சேனல்லாம் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட் அனுப்பிவிடுவான். நானும் என் ஃப்ரெண்ட் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அதாவது அக்கவுண்ட் பாஸ் பண்ற மாரி சேலஞ்ச்லாம் வச்சு பண்ணுவாங்க. நெறைய நெறைய பேர் பார்க்க வந்து அவங்க ப்ராசஸ் ஜர்னல் மாரி நெறைய பேர் அவங்க ஜர்னல் நல்லாருக்கும். நெறைய பேர பார்க்க. சில பேர் வந்து சொல்றேன். அதாவது அக்கவுண்ட் பாஸ் பண்ற மாரி, அதுல பே அவுட் எடுக்கிற மாரி ஒரு ஜர்னி ஒரு சேலஞ்ச் மாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டே 1, டே 2, டே 3ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டே போறாங்க.
அந்த அக்கவுண்ட் வந்து கிளியரும் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அதுல பே அவுட் போட்ட மாரியோ எதுவுமே காட்ட மாட்றாங்க. உடனே அடுத்து திரும்பி இன்னொரு சேலஞ்ச் ஆரம்பிச்சு, இன்னொரு அடுத்து இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு மோட்டிவ் என்ன? நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க? நம்ம எப்படி ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் பாஸ் பண்ணி பே அவுட் எடுக்கிறோம்னு. ஆனா என்ன பண்றாய்ங்க, அக்கவுண்ட் வாங்குறாய்ங்க. கிளியரும் பண்றாய்ங்க. கிளியர் பண்ற மாரி சர்டிபிகேட்டும் காட்டுறாய்ங்க. ஏதேதோ பண்றாய்ங்க. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பியும் அது முடிஞ்சதுக்கப்புறம், திரும்பி டே 1 ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த அக்கவுண்ட் வாங்கிக்கிறாய்ங்க. அப்ப நீ பே அவுட் எங்க எடுத்த? சர்டிபிகேட் எடுத்தியா? நீ அக்கவுண்ட் உண்மையிலேயே பாஸ் பண்ணிட்டியா? இல்ல அதுல ஏதாவது ஸ்கேம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு டெக்னிக்கலா தெரியல. அத கண்டுபிடிச்சேன்னா நான் ஏதாவது வீடியோல சொல்றேன். என்னமோ தெளிவா இருந்துக்கங்க. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அவ்வளதான் நான் சொல்லுவேன். ரியாலிட்டி இதுல தான் நான் மனசு விட்டு நெறைய விஷயம் நான் பேச போறேன். நான் ஸ்டார்ட்டிங்ல எப்படிம்மா நெனப்பேன்? ஏன் ஸ்கேம் ஆகுறீங்க? அதாவது நம்பள ஈஸியா ஸ்கேம் பண்ணிடுறாய்ங்கங்க. இப்போ ஒருத்தன்ட்ட ஸ்கேம் ஆகுறோம்ன்னு வைங்களேன், அவன் ரொம்ப அப்படியே நம்மள கஷ்டப்பட்டு நம்மளுக்கே தெரியாது அவன் ஸ்கேமரான்னு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஸ்கேம் ஆயிருந்தா, அது வேற. ஈஸியா உங்கள வந்து ஸ்கேம் பண்றாய்ங்க. ரொம்ப ஈஸியா. அவன் பாருங்க இப்பல்ட்ட காச குடுத்து இழந்திருக்கீங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு நீங்க உங்களை வெகுளிங்கிறதா, ஏமாளிங்கிறதா, நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் யோசிக்கிறேன். பீப்பிள் சைடு தான் மிஸ்டேக்ன்னு நான் ரொம்ப நெனைப்பேன். ஆனா, செகண்ட் நான் பெர்ஸ்பெக்டிவ் மாத்திக்கிட்டேன். பட் நான் 2த்தையுமே சொல்றேனே. ஏன் ஏமாந்தீங்க இப்படி? அவன்கிட்ட போய் சின்ன பிள்ளைட்ட ஏமாறுறீங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இந்த செக்ஷன் பீப்பிளே நான் ஒதுக்கிறேனே. அவங்க பாவம். அதாவது ஒரு வறுமையில எப்படியாவது காசு சம்பாரிச்சிட மாட்டோமா? நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். ஏதோ இவங்க சொல்றாங்க. இந்த பையன் சொல்றானே, பார்க்க நல்லவன் மாரி இருக்கானே. ம். நமக்காக மிளகாத்தூள தடவிட்டு மொட்டை மாடிலாம் உருண்டுகிட்டு இருக்கான். நல்லவனா இருக்கான். இவன் சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு ஒரு வெகுளியா ஏமாறுறவங்கள விடுங்களேன். பாவம் தான். அவங்களுக்கு நம்ம சொன்னா புரிஞ்சுப்பாங்க. படிச்சு நெறைய பேர். நானே நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த இன்ஸ்டால ஒரு ட்ரெண்ட் மாரி போகும் தெரியுமா? ஆக்சுவலா வந்து நீங்க வந்து பாவர்ட்டில இருக்கீங்களா? கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காரு? உங்க அப்பா, அம்மா இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்களா? இன்ஜினியரிங் படிக்க 15,00,000 ஆகும். இத முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வெறும் 12,000 தான் சம்பளம். உட்கார்ந்த இடத்துல 1,00,000 சம்பாரிக்கணுமா? கமாண்ட்ல டாக்ன்னு கமெண்ட் போடுங்க. நான் பிடிஎஃப் அனுப்புறேன்வான். எல்லாம் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. எனக்கு தெரிஞ்ச நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாய்ங்க. அது எப்படி ஒரு பிடிஎஃப்ல உங்க லைஃப் மாறும்? அந்த பிடிஎஃப்ல மிஞ்சி போனா என்ன இருக்கும்? என்ன பண்ணுவான்? ChatGPTல இருக்க 2 விஷயத்த எடுத்து போடுவான். நீ வந்து இப்படி இப்படி பண்ணு. 30 டேஸ் லாகின் ஆகு. இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ட்டு கடைசியா இந்த கோர்ஸ சேர்ன்னு அவன் லிங்க குடுத்திருப்பான். லைக் நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் பண்ணி உங்களால சீக்கிரமா சம்பாரிக்க முடியுன்ற ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங்க் அபௌட் இட். நீங்க ஒண்ணும் அறிவாளி இல்ல. புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. மேபி நீங்க உங்க ஊர்ல அறிவாளியா இருக்கலாம். இல்ல உங்க குடும்பத்துல அறிவாளியா இருக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அறிவாளியா இருக்கலாம். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கான். ஏன் நீங்க கண்டுபிடிச்ச அத வேற எவனும் கண்டுபிடிச்சு பணக்காரன் ஆவலன்னு ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். அவ்வளதான். உட்கார்ந்த இடத்துல சம்பாரிக்கலாம்னு ஒருத்தன் கூப்பிடுறான். ஈஸியா நீ ரூ. 1000 போட்டா உன்னைய 10,000 ஆக்குறேன்னு ஒருத்தன் கூப்பிடுறான். இவ்வளவு ஈஸியா இருக்குன்னா, அப்ப எல்லாமே அப்படியே சம்பாரிச்சுட்டு போலாமே. எதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க? அந்த இடத்துல நீங்க இத யோசிக்கணும். ஆமால்ல. இப்படி இவன் சொல்றான் இவ்வளவு ஈஸியா இருக்கே. நீங்க பணத்த போடுறோம்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு ஈஸியா பணத்த போட்டா சம்பாரிக்கலாங்கிறான். அப்புறம் எதுக்குடா எல்லாம் வேலைக்கு போறாங்க? இப்ப எல்லாமே இதே நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமான்னு ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க எதா இருந்தாலும் தேர் இஸ் நோ ஷார்ட் கட்ஸ். குறுக்கு பாதையே இல்ல. முடியாது. ஏதாவது ஒண்ணு வேணா எக்ஸாம்பிள தூக்கிட்டு வாங்க. எக்ஸாம்பிள தூக்கிட்டு எனக்கு ட்ராக் ரெக்கார்டோட வாங்க. இந்த மாரி குறுக்கு பாதையில போய் கோடீஸ்வரன் ஆயி, இப்ப நல்லா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா, ட்ராக் ரெக்கார்ட் எடுத்துட்டு வாங்க. தேர் இஸ் நோ ஷார்ட் கட்ஸ் டூ பிகம் பணக்காரன். ஒண்ணு நீ உங்க அப்பா பணக்காரனா இருக்கணும். இல்ல நீங்க கட்டிக்க போறவங்க பணக்காரனா இருக்கணும். அப்படி இல்லன்னா நீ உழைக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சா தான் நீ பணக்காரனா ஆக முடியும். ஸோ நீங்க ஷார்ட் கட்ஸ்ல போறேன்னா, எனக்கு அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு உங்க மேல கோவம் வந்துச்சு. ஓகேவா? செம கோவம். ஓகேவா? நான் வந்து டோட்டலாவே ப்ளேம வந்து நான் வந்து மக்கள் மேல தான் பண்ணுவேன். "நீ எதுக்கு ஏமாந்து போற? உனக்கு அறிவு எங்க போச்சுன்னு" தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்வேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது. ஒரு காசு இல்லாத நேரத்தில பாவம் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அப்படின்னு யோசிப்பேன். ஆனா எனக்கு மிக்ஸ்டா தான் இருக்கும். 2 மேலயும் தான் காட்டுவேன். குட்டி பயலுக்கெல்லாம் ஏமாறுற அளவுக்கு நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா, நீங்க லைஃப்ல ஏமாந்துகிட்டே தான் இருப்பீங்க. குட்டி 15 வயசு அவன் சொல்றான்னு காசு அனுப்பி காச போட்டு, இப்படி காச இழந்துகிட்டு எதுக்கு? உங்க காசு கஷ்டப்பட்டு தான் சம்பாரிக்கிறீங்க. தேர் இஸ் நோ ஈஸி வே. அத மண்டையில புரிஞ்சுக்கோங்க. இங்க ஈஸி வேல பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இல்ல. இனி வரப்போவதும் இல்ல. கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா தான் பணம். ஸோ கஷ்டப்படாம இங்க எதுவுமே கிடைக்காது. சிம்பிளா யோசிங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்து செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, மார்க்கெட்டிங் பண்றவனும் திருட்டு தையலி தான். நான் லெஜிட்டா இருக்கணும். சரி நீ எப்படி ஏன் அப்படி மார்க்கெட்டிங் பண்ற? அப்படி பண்ணி நீ அதுல வர காச வச்சு சோற தின்னுட்டு நிம்மதியா வாழ்ந்துருவியா? நிலைக்குமா அந்த காசு? ஏன்னா ஒண்ணும் இல்ல. ட்ரேடிங்ன்னு நீங்க வந்துட்டாவே, ட்ரேடிங் இஸ் எ பிசினஸ். பிசினஸ்ன்னு வந்துட்டாவே, எவ்ரி பிசினஸ் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் டைம். வருஷ கணக்குல ஆகும். நீங்க அத ப்ராஃபிட்டபிள் ஆக, போட்ட காச எடுக்கிறதுக்கு, ஒரு கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்டபிள் ஆகுறதுக்கு வருஷ கணக்கா ஆகும். ட்ரேடிங்க்கே நான் சொல்றேன். ட்ரேடிங்க்குள்ள வந்துட்டாவே, நீங்க ட்ரேடிங்ல கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்டபிள் ஆகுறதுக்கு மினிமம் 2 இயர்ஸ் மேலயாவது ஆகும்.
இட்ஸ் a ப்ராபபிலிட்டி. மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள்ஸ் அப்படிதான் ஆயிருக்காங்க. 6 மாசத்துல ஒருத்தன் ஆயிட்டான் அப்படின்றதுக்காக, இட்ஸ் a ஃபியூ. மெஜாரிட்டியா அவ்வளவுதான் ஆகுது. கெட் ஃபண்டட் இன் 50 டேஸ். இதெல்லாம் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, நீ உன்னோட பொருள விக்கணும். கரெக்ட் தான். இது நீ மட்டும் பண்ணல. எல்லாமே பண்றாங்க தான். பட் இந்த ட்ரேடிங்கிறது இட்ஸ் அபௌட் அ லைஃப். நான் ஏன் சொல்றேன்னா, 50 நாள்ல ஃபண்டட் அக்கவுண்ட் பாஸ் பண்ணலாம். லைக் 50 டேஸ்ல நீ ப்ராஃபிட்டபிள் ஆயிரலாம்ன்னு ஒருத்தன் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா, நீ 50 டேஸ்ல ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிள் ஆயிரலாம். நீ உட்கார்ந்த இடத்துல லட்சக்கணக்கா சம்பாரிக்கலாம். உனக்கு ட்ரேடிங் வந்து 50 டேஸ்ல நான் எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துருவேன். நான் இதெல்லாம் சொல்லலையே. நான் 50 டேஸ்ல ப்ராஃபிட்டபிள் ஆகணும். அதுக்கு தான் அர்த்தம். இப்படிதான் எல்லாம் காமனா இருக்கவன் புரிஞ்சுப்பான். சரியா? இப்ப என்ன நடக்கும்? சரி, அங்க ரீல்ஸ பார்ப்பான். எங்கேயாவது அவன் வந்து ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போயிருக்கலாம். இல்ல ஐஃபோன் வச்சிருப்பான், மேக் வச்சிருப்பான். நம்ம ஊர்ல ஐஃபோன், மேக்கு ஒரு பின்னாடி 2 செட்டப் வச்சு துபாய் போயிருந்தாவே அவன ஒரு பெரிய ஆள் மாரி பார்க்குறீங்க. சரி ரைட். அப்படி இருந்துட்டு அவன பார்த்து நம்பி நம்ம என்ன பண்ணுவோம்? 50 நாள்னோன நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? இட்ஸ் ட்ரேடிங். ட்ரேடிங் இப்படிதான் மனுஷன குழப்பும். 50 நாள்ல எப்படியும் ப்ராஃபிட்டபிள் ஆயிடலாம்ன்னு சொல்லிறாரு. அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, கடன உடனே வாங்கி, உங்கள்ட்ட காச சேர்ந்து அந்த 3 மாசம் கோர்ஸ படிப்பான். 3 மாசம் முடிஞ்சு அவன் ப்ராஃபிட்டபிள் ஆனான்னு கேட்டீங்கன்னா, நொட்ட கூட முடியாது. ட்ரேடிங் அப்படி இல்ல. இங்க நெறைய பேருக்கு அது புரியவே மாட்டேது. உன்னால பிக்ஸட் டெட்லைன்ல ப்ராஃபிட்டபிள்லாம் ஆக முடியாது. இட் வில் டேக் இயர்ஸ். அத நீ புரிஞ்சுக்கணும், புரியணும். சைக்காலஜிக்கலா நெறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவ. டெக்னிக்கலா நெறைய உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு நீ 50 நாள்ல 50 ட்ரேட் எடுக்க போறதில்ல. 50 நாள்ல உனக்கு நெறைய நாள் 50 நாள்ல சாட்டர்டே, சண்டே இருக்கு. பேங்க் லீவ் இருக்கு. அத தாண்டி நியூஸ் இருக்கும். இல்ல நியூஸ்ல நீ ட்ரேட் பண்ணாலுமே உனக்கு தினமும் ட்ரேட் கிடைக்க போறதில்ல. அவன் மார்க்கெட்டிங் பண்றவனும் சரியில்ல. ஏன்னா எனக்கு ஒரு ரியல் ஸ்டோரி தெரியும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து ட்ரேடிங் பண்றாரு. இது எப்ப நான் காலேஜ்ல படிக்கும்போது தெரிஞ்ச கதை. அவர் வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சு ஒரு 6 மந்த்ஸ் சம்திங் தான் ஆகுது. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இவர்ட்ட ட்ரேடிங் இவரே இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகல. 6 மந்த் இவரும் பட்டிங் ட்ரேடர் கத்துக்கிறாரு. பிகினர். இவர்ட்ட கத்துக்கணும்னு உங்க வீட்ட அடமானம் வச்சு, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஏதோ வொர்க் பார்த்துருக்காங்க. அந்த வொர்க் எல்லாம் விட்டுட்டு, இந்த வீட்ட அடமானம் வச்சு, இந்த 50,00,000 வச்சு ட்ரேடிங் கத்துக்கணும்னு இந்த பையன்ட்ட வந்து நின்னுருக்காங்க. உங்களுக்கு பீப்பிள் எவ்வளோ கிரேசின்னு நான் சொல்ல முடியாது. எப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இப் ட்ரேடிங் இஸ் அ அடிக்ஷன். இது வந்து ட்ரேடிங் வந்து எப்படின்னா, ட்ரேடிங் இஸ் லைக் 100, 100ன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, இது உங்களுக்கு 100% இதுக்கு கேப்பபிள் இருக்கு. உங்க ஜெனரேஷன் வெல்த்தே சேஞ்ச் பண்றதுக்கு. பட் இட்ஸ் 100% கேப்பபிள் டூ டோட்டல் தெரியறதுக்கு. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் கைடன்ஸ் ஆர் நாலேட்ஜ். நான் 2 சைடும் யோசிக்கிறேங்க. இப்ப நான் ஒரு ட்ரேடரா யோசிக்கிறேன். நான் இப்போ ஒரு சர்வீஸ வந்து லெஜிட்டா புரொவைட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா மக்களாகிய நீங்க என்ன பண்றீங்க? இப்படி புரமோஷன் பண்றவன்ட்ட தான் போய் விழுறீங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி இப்படியாச்சும் பண்ணி உன்னைய இழுத்து, உனக்கு நான் சொல்லி தரேன்டா அப்படின்னு தான் நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு அப்படியும் யோசிக்க தோணுது, இப்படியும் யோசிக்க தோணுது. ஸோ நீங்க தான் மாறணும். ஓகேவா? நீங்க புரிஞ்சுக்கோங்க. 50 நாள்ல ப்ராஃபிட்டபிள்லாம் ஆக முடியாது. Instagramம டெலீட் பண்ணுங்க. ட்ரேடிங்குள்ள வரீங்கன்னா Instagramம டெலீட் பண்ணுங்க. Instagramல ரீல்ஸ் எதுவுமே பார்க்காதீங்க. அந்த ரீல்ஸ் முக்காவாசி மேனிபுலேட் பண்ணுது. ப்ராஃபிட்டபிள் ஆகுறவன் அவனுக்கு தெரியும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராஃபிட்டபிள் ஆயிருப்பான். ஆனா உங்கள்ட்ட ரொம்ப ஈஸியா சொல்லுவான். கோர்ஸ் எடுத்தா போதும் ஜி. 50K இங்கிட்டு குடுங்க. ஒன் ஆன் ஒன் வரேன். அண்ணன் சொல்லி தரேன். அத அப்படியே போடுங்க. பண்ண முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஃபேமிலி சிச்சுவேஷன்லேருந்து வந்திருப்பான். ஓகேவா? இப்போ ஒரு 2 பெர்சன் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஏ, பின்னு 2 பேர் இருக்காங்க. அதுல ஏன்னு இருக்கவன் வீட்ல ரொம்ப வறுமை. அவனுக்கு வந்து வீட்ல வறுமை, வீட்ல கடன் இருக்கு. அவன் வேலைக்கு போகணும். அவன் ட்ரேடிங் நம்பி தான் இருக்கான். ஓகேவா? பில இருக்கவனுக்கு அவன் ட்ரேடிங் நம்பி தான் இருக்கான். பட் அவனுக்கு வீட்ல வருமானம் இல்ல. வீட்ல வசதி. ஜாலியா இருக்கலாம். அவன் வீட்ல டைமும் குடுக்குறாங்க. இப்ப 2 பேருக்கும் ஒருத்தன் நீ சேர்ந்து ஒருத்தன் சொல்லி தரான்னா, அவன்ட்டேருந்து கத்துக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த ஏ பெர்சன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இவன விட சைக்காலஜிக்கலா கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கும். அவன் என்ன பண்ணுவான், ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணுவான். நெறைய மிஸ்டேக் பண்ணுவான். அத அவன் ஃபிகர் அவுட் 50 நாள்ல ட்ரேடிங் கத்துக்க முடியாது. அவ்வளதான். சிம்பிள். இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. தட்ஸ் இட். 1 வாரத்துல சொல்லி தரேன். 7 நாள்ல சொல்லி தரேன். நான் என்ன சொல்றேன்னா, கான்செப்ட்ட கத்துக்கலாம். கன்சிஸ்டன்ட்டா மணி மேக் பண்றதுக்கு இட் வில் டேக் இயர்ஸ். சிம்பிளா யோசிங்க கைஸ். சிம்பிள். நம்ப நம்ப தான் அறிவாளி. நம்பளுக்கு நம்ப தான் கடவுள் இவன கொண்டு வந்திருக்காருன்னு நெனைக்காதீங்க. சிம்பிளா யோசிங்க. ஒரு 7 நாள்ல ஒருத்தன் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன். 7 நாள்ல உன்னைய ப்ராஃபிட்டபிள் ஆக்குறேன்னு சொல்றான். இல்ல 1 மாசத்துல உன்னைய ஆக்குறேன்னு சொல்றான். அவன் கோர்ஸ் மிஞ்சி போனா 1,00,000 வச்சுக்கோங்களேன். 5,000 மிஞ்சி போனா ஓவராலா 1,00,000. அதுக்கு மேல நம்ம ஊர்ல கோர்ஸ் வைக்கிறாங்களான்னு தெரியல. ரூ. 1,00,000 ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப அந்த ரூ. 1,00,000 நான் கட்டிட்டு, நான் 1 மாசம் ஆனா ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். ப்ராஃபிட்டபிள்னா என்ன? நீங்க உட்கார்ந்த இடத்துல லட்சக்கணக்குல சம்பாதிக்கலாம். இப்ப நான் இந்த சொன்னேன்ல 100K ப்ராஃபிட்டபிள்னா என்ன? நான் 100K, 200Kன்னு நான் ஃபண்டட் அக்கவுண்ட்லாம் ஸ்கேல் அப் பண்ணிட்டு போவேன். நான் ஸ்ட்ராட்டஜி தெரியும். நான் பாட்டு பே அவுட்ஸ் அள்ளி வீசிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? என் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். இப்ப 1,00,000 கட்டினா 1 மாசத்துல லைஃப் ஆகும் மாறிரும்ன்றவன், எதுக்கு எல்லாமே போய் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க? எதுக்கு எல்லாம் போய் மெடிக்கல் படிக்கிறாங்க? மெடிக்கல் படிக்க 5 வருஷம் ஆகும். நீங்க அது மட்டும் படிச்சா வேல்யூ இல்லன்னு அடுத்து பிஜி படிப்பாங்க 7 வருஷம். அது தாண்டி
ஆ அந்த இன்டர்ன்ஷிப் போவாங்க. 8 வருஷம் படிச்சு அவங்களுக்கு மிஞ்சி போனா 1,00,000 2,00,000 ஒரு மாசம் சம்பளம் வரும். நீங்க ட்ரேடிங்ல அத நானே தான் சொல்றேனே, ஒரு நாள்லயே கூட அத எடுக்கலாம். பட் எதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க? எதுக்கெல்லாம் கவர்ன்மென்ட் வேல பார்க்குறாங்க? அப்ப எல்லாமே இவன்ட்ட போய் 1,00,000 கட்டி 1 மாசத்துல ட்ரேடிங் கத்துக்கிட்டு ட்ரேடர் ஆயிரலாமே! எல்லாமே ட்ரேடர் ஆக முடியாது. அது ரொம்ப கஷ்டம். கோர்ஸ் எடுக்கிறவன் எல்லாமே ட்ரேடிங் பண்ண மாட்டான். அது அவனுக்கே தெரியும். அதெல்லாம் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ். அவன் வயித்து பொழப்புக்கு பண்றான். சில பேர் ரொம்ப ஏமாத்துற மாரி பண்றாய்ங்க. அது தப்பு. சில இந்த மாரி இதெல்லாம் நம்பாதீங்க. நம்பலனாலும் இந்த நாலேட்ஜோட போங்க. சரி, நம்பளால 1 மாசத்துல ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது. அட்லீஸ்ட் அவன் நாலேட்ஜ் கெயின் பண்ணிட்டு நம்ம தனியா சர்வை பண்ணுவோம். இந்த நாலேட்ஜ் இருந்தா கூட மெச்சூரிட்டியா இருக்கும். ஸோ தட்ஸ் மை பாயிண்ட். ரியாலிட்டி எவன்ட்டயும் இப்ப ஈஸியா ஏமாந்து போகாதீங்க. அவ்வளதான். காசு சம்பாரிக்கிறது உலகத்துல ரொம்ப கஷ்டம். ஈசின்னு சொல்லுவோம். அது ஒரு ஸ்டேஜ் வரை நீங்க கஷ்டப்படணும். ரூ. 1 சம்பாரிக்கிறதுக்கு கூட அத கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எவனாவது ஈசியா தரான். ரூ. 1000 குடுத்தா ரூ. 2000 போடுறான். ரூ. 2000 குடுத்தா ரூ. 4000 எவனையும் நம்பாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அது உங்க பணம். அப்படி நீங்க உங்க காச ரியலா இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஜஸ்ட் டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். அந்த அனாலிசிஸ் பண்ண டைம் இல்லன்னா காச இழந்துக்கோங்க. ஜாலியா இருங்க. அனாலிசிஸ் இருக்க டைம் இருக்குன்னா, ஜஸ்ட் டூ அனாலிசிஸ். லைக் அவன் என்ன பண்றான்? அதான் நான் மேலேயே சொன்னேன்ல. ஒருத்தன நம்பி உங்க பணத்த அது ரூ. 10 இருந்தாலும் அது உன் பணம். அவன்ட்ட குடுக்குற. அப்பன்னா நீ அவன்ட்ட எல்லாத்தையும் செக் பண்ணணும். அவன் காமிக்க மாட்டாங்கன்னா, போ! அப்ப நீ ஸ்கேமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு. அவ்வளதான். சர்டிபிகேட்ட மட்டும் வச்சு நம்பாதீங்க. சர்டிபிகேட்லாம் நானும் தான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதுக்கு தான் நான் சொன்னேன் சில பேசிக்க பத்தி ட்ரேடிங் தெரிஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணலாம். அதனால சொல்றேன். சர்டிபிகேட் வச்சிருந்தா அவன் ட்ரேடர் இல்ல. சர்டிபிகேட் நானும் தான் வச்சிருக்கேன். இப்ப நீ ட்ரேடர் இல்லன்னா நான் ட்ரேடர் தான். நம்மளுக்கு ட்ரேடர் முக்கியம் இல்ல. ட்ரேடிங் யூ ட்ரேட் லேப்டாப்ல இருக்கு நான் ட்ரேடர்ன்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட்டபிள் ஆகணும். மினிமம் 6 மந்த் ஆவது அவன் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். அவன் 6 மந்த் கன்சிஸ்டன்ட்டா பே அவுட் எடுத்தது, அந்த பே அவுட் வந்ததுக்கான ப்ரூஃப் நீ வேற ஏதாவது சர்டிபிகேட் எடுத்து பேர மாத்தி காமிச்சுன்னா, இல்ல நீ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க Twitterக்குள்ள போனீங்கன்னா 10 பேர் போடுவான். 10 பேர் பார்த்தீங்கன்னா, அவன் பே அவுட் எடுத்த மாரி ரைஸ்ல அந்த மாரி போடுவான். அதுல நீ போட்டு எடிட் பண்ணி என்ட்ட காமிச்சிருந்தா, ஐ நீட் ப்ரூஃப். ட்ரேடிங்கிறபோது ஆப்வியஸா நீ காசு பார்த்திருந்தா தான் நீ எனக்கு சொல்லி தருவ. அப்ப நீ காசு பார்த்தத நான் பார்க்கணும். அப்பதான் உன்ட்ட நான் சேர முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் கிம்மிக்ஸு, இந்த சின்ன பயல்ட்டலாம் ஏமாறாதீங்க. அந்த அளவுக்கு வெகுளியா இருக்காதீங்க. அண்ட் நீங்க வறுமையில இருக்கீங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல நானும் அதே கேஸ் தான். நான் ஏதோ ட்ரேடிங் தெரிஞ்ச மாரி மேபி நான் விவரமா பேசுறேன். இல்ல நானும் கூட இப்படி ஆயிருக்கலாம். இந்த மாரி கண்ட இடத்துல காச போடாதீங்க. முக்கியமா இந்த பெட்டிங் ஆப்ஸ். இந்த பெட்டிங் ஆப்ஸ்ல காச போட்டீங்கன்னா, நீங்க உங்க ஜென்மத்துக்கு அதுல இருந்து ரூ. 1 கூட பார்க்க முடியாது. நீங்க ஒரு வேள காச பார்த்துட்டீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு சோலி முடிஞ்சுது. நடு தெருவுல வந்து நிக்க விட்டுரும். அண்ட் அவ்வளதான். இததான் நான் பேசலான்ட்டு வந்தேன். இத நான் எல்லாத்தையும் வந்து நான் சொல்ட்டேன். இங்க வந்து இந்த கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ங்குவாங்க. அதே கான்செப்ட் தான். ஸோ எவனையும் நம்பாதீங்க. சரியா? உங்களோட எமோஷன்ல ட்ரீட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ற என்னதான் மார்க்கெட்டிங் மயிர் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் உண்மைய சொல்லணும். எத்தன பேர் நம்பி வருவான்? சொல்லுங்க. நீங்க சொல்லு. இப்ப 50 வரமாட்டாங்கன்னு நீங்க சொல்லவே முடியாது. தேர் இஸ் பீப்பிள் லாட் ஆஃப் பீப்பிள்ஸ் இதனால செத்து போயிருக்காங்க. தற்கொலை பண்ணி. ஸோ இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி பண்றவங்க தான் நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க. அது ஒரு விஷயம். 2 பேர் மேல தான் அடி. 2 சைடும் தான் ஈக்குவல் அடி. நீங்க வந்து ஷார்ட்கட்ஸ்ல தான் சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஷார்ட்கட் வேணும். நாளைக்கே நான் எலான் மஸ்க்க முந்தணும். இட்ஸ் நாட் பாசிபிள். அவ்வளதான். பாசிபிள் இல்லாத விஷயத்த போட்டு முக்குனாலும் ஒரு மயிர் ஆகாது. ஷார்ட்கட்ஸ்ல சம்பாதிக்கவே முடியாது. ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, இல்ல எதா இருந்தாலும் சரி, வருஷ கணக்கா அங்க உழைப்ப போடணும். கஷ்டப்படணும். நான் இது மாரி அடிபட்டு சாகணும். அப்பதான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியும். ஈசி மனி சர்வே ஆகாது. டக்குன்னு போயிரும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். தட்ஸ் மை பாயிண்ட். இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான் நான் முடிக்க போறேன். உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நான் என் மென்டர் ஒருத்தர் இருக்காரு. நான் ஒரு மென்டர்னா நான் அவர்ட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கல. ஐ நாட் கோயிங் டூ புரமோட் ஹிம் பிகாஸ் அவர் இறந்துட்டாரு. 1 வருஷம் ஆயிருக்கும் அவர் இறந்து. அவர்ட்டருந்து நான் ஃப்ரீயா அந்த கோர்ஸ் வந்து கத்துக்கிட்டேன். ஒரு லெஜிட்டான பெர்சன் எப்படி இருக்கணுமோ அவர பார்த்து கூட கத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல. அவரு வந்து ஒரு கோர்ஸ் ஹெல்ப் பண்றாரு. சிக்னல் குரூப்பும் வச்சிருக்காரு. நான் சொல்றேன். ட்ரேடிங் பண்றவன் எல்லாம் ஸ்கேமர்ஸ் இல்ல. அண்ட் ட்ரேடிங் பண்றவன் இந்த சர்விஸ் புரொவைட் பண்ணான்னா அவனும் ஸ்கேமர்ஸ் இல்ல. அதுல மெஜாரிட்டியா ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. நல்லவனும் இருக்கான். அதுல ஒரு நல்லவன் தான் எங்க ஆளு. அவன பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. அவன் என்ன பண்ணுவாருன்னா அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜிய வச்சு ட்ரேட் பண்றாரா? அந்த ஸ்ட்ராட்டஜிய மோஸ்ட்லி ஃப்ரீயா YouTubeல போட்டுருப்பாரு. அத கூட விடுங்களேன். அத கட் பண்ணிருங்க. சிக்னல் குரூப் வச்சிருக்காரு. ஓகேவா? அந்த சிக்னல் குரூப்ல அவரு தினமும் அவரு எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா வந்து அவரு Instagramல வந்து போஸ்ட் பண்ணிருவாரு. அவரு Telegramலயும் போட்டுருவாரு. வித் அனாலிசிஸ் லைக் ஏன் அந்த ட்ரேட் எடுத்தேன்னு புள்ளி விவரம். ஏன் இந்த ட்ரேட நான் இங்க எடுத்தேன்? எனக்கு பிரைஸ் வந்து இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த கன்ஃபோ குடுத்திருக்கு. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதனால இங்க எடுக்கிறேன். இது என்னோட ரிஸ்க் டூ ரிவார்ட். இது என்னுடைய எஸ்எல். அப்படின்ற இதோட தினமும் அவர் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் வந்து Telegramல அப்லோட் பண்ணிருவாரு. அததான் சிக்னல் குரூப்புக்கும் குடுப்பாரு. ஓகேவா? ஜஸ்ட் செண்ட் அனாலிசிஸ் அன்னைக்கான வியூவ நானு. இஃப் அந்த ட்ரேட எடுத்துட்டாருன்னா,
அத Instagramல ஸ்டோரி போட்டுருவாரு. ஸோ, உனக்கு ரியல் டைமா தெரியுது. அவரு என்ன ட்ரேட் எடுக்குறாரு, அது ஏன் எடுக்குறாருன்னு தெரியுது. ஸோ, இத தான் அந்த சிக்னல் குரூப்புக்கும் அனுப்புறாரு. ஸோ, அந்த சிக்னல் குரூப்ல இருக்கவங்கட்டயும் நீ ரீச் அவுட் பண்ணி பேசிக்கலாம். இங்கேயும் உனக்கு ஒரு கேரண்டி வந்துருச்சு. உனக்கு புரியுது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு 3 மாசம் அவர ஃபாலோ பண்ணி பாருங்க. அவரு எடுக்கிற ட்ரேட்லாம் பேக் டூ பேக் பாருங்க. நீங்க அதே இடத்துல வச்சு பாருங்க. அவரு எப்படி ட்ரேட் எடுக்குறாரு, நீங்க சிக்னல் குரூப்ல பேசலாம். இட்ஸ் எ லெஜிட் மேன். அடுத்து அவரு கோர்ஸ் விக்கிறாரு. அவரு கோர்ஸ் வித்தாருன்னா, லைக் இட்ஸ் பூட் கேம்ப் மாரி வைப்பாரு 1 மாசம். நீங்க அவன் கோர்ஸ் முடிச்சவன் எல்லாத்துட்டயும் போய் பேசலாம். அவன் எங்கேயாவது அவன் அவன் அந்த கமாண்ட்ஸ் போறவன்ட்ட போய் ரீச் அவுட் பண்ணி பேசலாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ, அவ்வளோதான் நான் சொல்றேன். தட்ஸ் இட். பார்த்து ஸ்கேம் ஆகாதீங்க. யார்ட்டயும் ஈஸியா உங்கள ஸ்கேம் பண்ற மாரி வச்சுக்காதீங்க. கஷ்டப்பட்டு உங்கள ஸ்கேம் பண்ணா கூட சரி, என்னடா இது இது இப்படிலாமா பண்ணுவாங்கன்னு யோசிக்கலாம். ஈஸியா ஸ்கேம் ஆகுறீங்க. ரொம்ப ஈஸியா உங்கள ஏமாத்துறதுங்கிறது ஈஸியா இருக்கு. ஏமாந்து போகாதீங்க. அதான் திரும்பி திரும்பி சொன்னேன். ஷார்ட்கட்ல சம்பாரிக்க முடியாது. வருஷக்கணக்கா உழைக்கணும். அப்பதான் நீங்க நெனச்ச காசு எல்லாத்தையும் பார்க்க முடியும். ரூ. 1000 குடுத்தா ரூ. 2000 மாட்றேன். பாட்ட போட்டா போதுன்றவங்களுக்கெல்லாம் எவனையும் நம்பாதீங்க. நம்புறதா இருந்தா அவன நம்புறதுக்கான ப்ரூஃப கேளுங்க. இந்த ஒரு படத்துல இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல ப்ரூஃப் கேட்பார்ல அவரு. அது மாரி ப்ரூஃப் கேளுங்க. எதுக்கு? நீ என்ன பாட் விக்கிறியா? சரி இந்த பாட்டில் எத்தன வருஷமா வச்சிருக்க? இந்த பாட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ற? இந்த பாட்ட ப்ரீவியஸா எத்தன பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க? சும்மா அந்த ஸ்கிரீன்ஷாட் மாரி காட்டுவான். இந்த மெட்டா டேட்டால பாருங்க. ஓ ஓ இப்ப நூ 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 டாலரா கூப்பிடு. ஏதாவது ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணு. ஒரு டிஸ்கார்ட கிரியேட் பண்ணி அதுல ப்ராஃபிட்டபிள் நாங்கலாம் போடு. அவங்களோடத ஷேர் பண்ண சொல்லு. நீங்க அவங்களோட தனியா பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கொட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் பார்த்துக்கணும். தெளிவா இருங்க. ஜாலியா இருங்க. யார்ட்டயும் ஈஸியா ஸ்கேம் ஆகாதீங்க. தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டூ ஏர்ன் மனி. கஷ்டப்படணும். அப்பதான் உங்களால சம்பாரிக்க முடியும். நெறைய நல்லவங்க இருக்காங்க. எனக்கே தெரியும். சில நல்லவன்லாம் இருக்கான். அவன் வேற வழி இல்லாம மார்க்கெட் ஏன்னா, அவன் கஷ்டப்பட்டு லெஜிட்டா நெறைய பேர் வீடியோ போடுறான். அவங்கலாம் ஒருத்தன் கண்டுக்காம உங்க மேல தான் தப்பு. உங்கள தான் குறையே சொல்லணும். எவன் வந்து சேர்ல உட்காந்துட்டு பின்னாடி 10 கம்ப்யூட்டர் வச்சிருந்தாலும் போயிடும். ஒரு லேப்டாப் இருந்தா போதும். அவனே தாயலி சும்மா ஏதாவது சும்மா போருக்கு ஜாலியா இங்கிட்டு துல்கர் சல்மான், அங்கிட்டு அர்ஷத் மேத்தா, அங்கிட்டு நடுவுல சாட்ட வச்சுக்கிட்டு என்னத்த செய்ய? சரி ரைட்டு. யாரையும் நம்பி எ அப்படித்தான் எல்லாம் நல்லவனும் அப்படித்தான் ப்ரமோஷன் பண்ணுவான். ஸோ நான் என்னோட மனசுல இருந்தத கொட்டுனேன். நீங்க ஜஸ்ட் இத வச்சு பாருங்க. டேட்டா கேளுங்க. எப்படிலாம் நீ ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்க, பே அவுட் போட்டுருக்கன்னு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பொறுமையா சேருங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ட்ரேடிங்குள்ள வந்துட்டாவே பொறுமை வேணும். எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். பொறுமை இல்லாம துடிக்குன்னு துடிச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பெட்டிங்கு, இந்த பைனரி ட்ரேடிங் எல்லாம் பெட்டிங் இதெல்லாம் வச்சு நீங்க சம்பாரிச்சு முன்னேறலாம்னு நினைச்சீங்கன்னா, குடும்பமே நடுத்தெருக்கு தான் வரும். சொல்ட்டேன். அதுக்கு மீறி இட்ஸ் யுவர் விஷ். நான் இந்த டிஸ்க்ளைமரும் போட்டுறேன். இதெல்லாம் நீங்க பண்ணா பண்ணுங்க. இல்ல நான் உங்கள ஃபோர்ஸ் பண்ணல. இல்ல இதுதான் பண்ணணும்னு சொல்லல. தீஸ் ஆர் திங் விச் ஐ அம் டூ பெர்சனலி டூ ஃபில்டர் அவுட் லைக் உண்மையிலேயே ட்ரேடர் தானா? இல்ல கோமாளித்தனம் பண்றானான்னு ஐ யூஸ்ட் டு திஸ். ஸோ இன்னொன்னு லைவ் ட்ரேடிங்ன்ற பேர்ல வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க. அந்த தாயடிலாம் நம்பாதீங்க. பேக் டெஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. என்ட்ட அந்த பேக் டெஸ்ட் பண்றது பிரீமியம் கட்டணும். இல்லன்னா சொல்லிக் குடுத்துருவேன். லைவ் ட்ரேடிங்கிறது விச் த கேண்டில்ஸ் மூவ் லைக் திஸ். இங்க பாருங்க. இப்படி டைம் ஓடும். அங்கிட்டு இங்கிட்டும் ஓடும். பேக் டெஸ்ட்னா இந்த கேண்டில் அடுத்து புது கேண்டில் ஃப்ரெஷ்ஷா அப்படியே முளைக்கும். அடுத்த கேண்டில் முளைக்கும். முளைச்சு, முளைச்சு, முளைச்சு போகும். எ அதனால எவனாவது லைவ் ட்ரேடிங் போட்டானா ஃபர்ஸ்ட் அத பாருங்க. ஸோ தட்ஸ் இட். ஐ நோ லைக் Instagram வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமே ஒரு ஸ்கேமர்ஸ் குதிகளால நெறஞ்சிருக்கு. பட் அதுல நெறைய நல்லவங்க இருக்காங்க. எனக்கு தெரியும். தமிழ்லயும் நெறைய நல்லவங்க, நல்ல லெஜிட்டா சொல்லி தரவங்கலாம் இருக்காங்க. யூடியூப்ஸும் இருக்காங்க. பட் பாத்துக்கோங்க. பாத்து தெளிவா இருங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாரி இன்னொரு வீடியோல ஏதாச்சும் வந்து உங்கள்ட்ட உளறுறேன். இந்த மாரியே 1 ஹவர் இழுத்துட்டு போயிட்டேன் பாத்தீங்களா? ஜாலியா இருப்பேன் நான். ம்ஹ்ம். பை.